श्री अमृतवल्ली नायिका समेत श्री हरितवारण परब्रह्मणे नमः। अस्मद्गुरुभ्यो नमः। अस्मत्सर्वगुरुभ्यो नमः। श्रीमते रामानुजाय नमः। श्रीमद् दासरथे महागुरवे नमः। नीलातुङ्गस्तनगिरितटे शुद्धमुद्बोध्य कृष्णं पारार्ध्यं स्वं श्रुतिसर शिरसिद्धमध्यापयन्ति स्वोच्छिष्टायां स्वजिनिगलितं या बलाकृत्य भुङ्क्ते गोदादस्यै नम इदमिदं भूय एवास्तु भूयः। अन्नवयल पुதுவையாண்டாள் அரங்கற்கு பன்னு தெருப்பாவை பல்பதியம் இன்னிசையால் பாடிக் கொடுத்தாள் நற்பாமாலை பூமாலை சூடிக் கொடுத்தாளை சொல்லு சூடிக் கொடுத்த சுடற்கொடியே தொல்பாவை பாடி அருளவல்ல பல்வலையாய் நாடினி வேங்கடவர்க்கு என்ன விதி என்ற இம்மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்கு. ஆண்டாள் திருவடிகளே சரணம். இன்றைக்கு 14வது பாசுரம் உங்கள் குழக்கடை தோட்டத்து வாவியுள் அப்படின்னு சொல்லக்கூடிய பாசுரம். முதல் 5 பாசுரத்தினால 5 நிலைகளை பார்த்தோம். 6வது பாசுரத்துலேயும் ஒவ்வொரு பெண்ணாக எழுப்புறான்னு பார்க்குறோம். ஆனால் பிள்ளாய் எழுந்திராய் பேய் பெண்ணே கோது களமுடைய பாவாய் எழுந்திராய் மாமான் மகளே அரங்கலமே அந்த அருங்கலமே நான் நல்ல ஆபரணமாக இருக்கக்கூடியவளே செல்வ பெண்டாட்டி நற்செல்வன் தங்காய் போது அரி கண்ணினாய் அப்படின்னு ஒவ்வொரு பாசுரத்துலேயும் ஒவ்வொரு பெண் பிள்ளை எழுப்பினான்னு பார்த்தோம். இந்த பாசுரத்தில் என்ன சொல்லி எழுப்புறா அப்படின்னா நங்காய் எழுந்திராய் அப்படின்னா நங்காய் எழுந்திராய் பெண்ணே. நங்காய்னா சாதாரணமாக பெண்ணு சொல்ல நங்காய் அப்படின்னா நல்லா அழகாக இருக்கக்கூடிய பெண்ணே எழுந்திராய் அப்படின்றா. இந்த இடத்துல திட்டியும் சொல்கிறா வாழ்த்தியும் சொல்கிறா ஏத்தியும் சொல்கிறா இறக்கியும் சொல்லுவா. அது என்னன்றது பார்க்கலாம். உங்கள் புழக்கடை வாவியுள் தோட்டத்து வாவியுள் உங்கள் புழக்கடை. புழக்கடைனா என்ன அப்படின்னா சுவாமி எனக்கு அரிசி கடை தெரியும், பருப்பு கடை தெரியும், இல்லைனா காய்கறி கடை தெரியும். இது என்ன கடை அப்படின்னா இது கடை வைக்கிற கடை இல்லை. இது புழக்கடை அப்படின்னா பேக் கடைன்னு சொல்லுவோம். நம்ம சொல்லும்போது இல்லைனா பின்புறம் அப்படின்வோம், கொல்லை பக்கம் அப்படின்வா சில பேர். இது நம்ம ஆண் முன்னெல்லாம் ஆண் இருந்ததுன்னா அப்படின்னா கிராமங்கள்லாம் இப்போ கூட போனீங்கன்னா எப்படி இருக்குன்னா ஒரு 2-3 கிரவுண்டில் இருக்கும். இப்போ 2-3 கிரவுண்டா அப்படின்னு இருக்கும். சொன்னும்போது கொஞ்சம் லைட்டாக ஹார்ட் ஆகும். 2-3 கிரவுண்டில் ஆமாம் பெரிய பணக்காரனாக இருப்பான் போட்டிருக்கே அப்படின்வா. நம்ம பாம்பேயில் போனோம்னா இப்போ இங்கே நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட்டு சாதாரணமாக இருக்குது, 800 ஸ்கொயர் ஃபீட் சாதாரணமாக இருக்கும் இல்லையா. பாம்பேலாம் போனீங்கன்னா 200 ஸ்கொயர் ஃபீட் 300 ஸ்கொயர் ஃபீட் தான் இருக்கும். அங்கெல்லாம் ரொம்ப காஸ்ட்லி. இப்போ ஒவ்வொரு இடத்த பொறுத்தும் இருக்கும். இப்போ இன்றைக்கி கிராமங்களில் போனோம்னா நல்லா பெரிய ஆமாம் இருக்கும். இப்போ நம்ம பேசும்போது நான் இவ்வளோ பணக்காரன் தெரியுமா, எங்கிட்ட 10 லட்சம் ரூபா இருக்குது, உங்ககிட்ட என்ன இருக்குது அப்படின்னு கிராமத்துக்காரங்கிட்ட கேட்பான். எங்கிட்ட 4 கிரவுண்ட் இருக்குது, உங்ககிட்ட என்ன இருக்குது அப்படின்னா 400 ஸ்கொயர் ஃபீட் இருக்குது அப்படின்னா. அதுபோல் என்ன 10 லட்ச ரூபாய் 400 ஸ்கொயர் ஃபீட் தான் வரும். அப்படி அந்த மாதிரி எது என்ன அந்தந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி அந்தந்த விசேஷங்கள். அதுபோல் அப்படியாக இந்த புழக்கடைன்றது எப்படின்னா நமக்கு அப்படின்னு சொன்னாலே கிட்டத்தட்ட 2-3 கிரவுண்ட் இருக்கும், இல்லை 4 கிரவுண்ட் இருக்கும். முன்னாடி கொஞ்சம் பின்னாடி கொஞ்சம் 2 சைட்லேயும் கொஞ்சம் கொஞ்சம் இருக்கும். இதில் என்ன தோட்டம் அதெல்லாம் வச்சுருப்பா, பூ தோட்டம் அது மாதிரி வச்சுருப்பா. எல்லாம் முக்கியமாக என்னென்னா அனுஷ்டானங்கள் பண்ணுறதுக்கு முக்கியமாக கிணறு வச்சுருப்பா. அதுக்கப்புறம் என்னென்னா மாடு சொன்னல மினிமம் ஒரு 2-3 மாடாவது வச்சுட்டுருப்பா. இப்போயும் கிராமங்களில் வச்சுட்டுருக்கா. அதை பசுமாடு வைக்கிறது இடம், அது மாட்டு தொழுகை மாட்டு தோட்டம் ஏதோ சொல்லுவாள் அது மாதிரி அது வச்சுட்டுருக்கா. அதுபோல் இது பேக்கடைன்னு சொல்லக்கூடிய இடம். இது ரொம்ப முக்கியமானது. எதுனா அனுஷ்டானங்கள் மட்டும் நல்லாயிருக்கும். ஆற்று வாசலில் எல்லாத்தையும் வைக்க முடியாது. சில ஆற்றுக்கு பேக்கில் தான் வைக்கணும். இந்த குப்பை ஓட்டுறது அதெல்லாம் இப்போலாம் ஆற்று வாசல் தான் வச்சுட்டுருக்கோம் எல்லோரும். எங்கள் வாசலேருந்து அப்படியே எடுத்துக்கே கொட்டது உள்ளே ஸ்மெல் வருது அப்படின்னு அது வாசலில் வைக்கக்கூடாது. வேறு வழி இல்லை. இன்றைக்கி ஃப்ளாட் சிஸ்டம் இன்னும் போனால் நல்லா ஃப்ளாட் சிஸ்டம். இங்கேயாவது நம்ம ஒரு இண்டிவிஜுவல் ஹவுஸ் பார்த்துட்டு இருக்கோம் நம்ம ஊரில். இன்னும் கொஞ்சம் சிட்டிக்குள்ளே போயிட்டோன்னா ஃப்ளாட்டு தான். ஃப்ளாட்டில் அதுவும் கிடையாது, வாசலில் தான் வச்சு அவனை வேறு வழி கிடையாது. அப்படியாக அப்படின்னு இருந்ததுன்னா இப்படி தான் இருக்கணும். ஒரு சில லட்சணங்கள் உண்டு. அந்த லட்சணத்தில் இருக்கக்கூடிய ஆற்றை பற்றி சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா அப்போ ஆண்டாள் இருந்த காலங்களில் அது சின்ன கிராமமாக இருக்கிற காலத்தில் அந்த இடத்துல அந்த லட்சணத்தோட அந்த அப்படின்னு சொல்லக்கூடிய லட்சணத்தோடு இருந்தது. அப்படியாக உங்கள் புழக்கடை. அப்போ பேக்கடையில் என்னென்ன இருக்கணும்னா நமக்கு உண்டான எல்லா அனுஷ்டானங்களுக்கும் ரொம்ப முக்கியமாக இருக்கணும். என்ன கிணறு இருக்கணும் அப்படின்னு இது என்னென்ன இருக்கணுன்ற சொல்லலாம். இப்படிப்பட்ட புழக்கடை பேக்கடையில் என்ன இருக்குது அப்படின்னா தோட்டம் வச்சுருக்காளா. எதுனா இப்போ எல்லோரும் பெருமாள் கைங்கரியம் பண்ணுற போதும். நம்ம இங்கே என்ன பண்ணிட்டு இருக்கோம், நம்ம கோயிலே பெருமாள் எல்லோரும் பண்ணோம். பூத்தொடுத்துலேருந்து கொண்டாந்து கொடுக்குறோம் இல்லையா. நல்லா அழகாக இந்த சம்பங்கி வச்சு தொடுத்து கொடுத்துட்டா ஒவ்வொருத்தர் பூ மாலை, ஒருத்தர் ரோஜா மாலை, இப்போ இந்த மாமி புஷ்பம் கொண்டு கொடுத்துருக்கா. அது போல் ஒவ்வொருத்தர் ஒரு தனக்கு என்ன எதாவது கிஞ்சது பண்ணிட்டு இருக்காது. இதெல்லாம் நான் ஆற்றுல செல்லதான் பூக்கும். அதெல்லாம் எடுத்து பழைய காலத்துலாம் கடை பூக்கடைன்னு தனியாக கிடையாது. இந்த கோயில் வாசலில் பூக்கடை அப்படின்லாம் கிடையாது, எதுவுமே கிடையாது. அப்போ என்ன பண்ணா எல்லாராத்தையும் தோட்டம் வச்சுருப்பா. எல்லாரும் பூ பறிப்பா, எல்லாரும் கொண்டு போய் பெருமாளுக்கு சேர்ப்பா. அப்படி வச்சு நான் வழக்கமாக வச்சுருந்தா அது ரொம்ப விசேஷம். நம்ம ஆற்றுலேயே பூ பறித்து நாமளே தொடுத்து நாமளே கொண்டு கொடுக்குறதுன்றதில் நம்மளுடைய உடல் சிரமம் அதில் படுறதுனால அது விசேஷம். நம்ம உடல் உழைப்பால் நம்ம பெருமாள் சொல்கிறோம். கடையில் போய் 10 ரூபா கொடுத்து வாங்கிட்டு பெரிய விஷயம் இல்லை.
வாங்கி கொடுத்துடலாம். அதையும் உழைப்பு இருக்குது. அந்த 10 ரூபான்றது உழைப்பு தானே இருக்குது. இருந்தாலும் நாமளே அந்த திருப்தி வருது இல்லையா, நாம் உழைச்ச திருப்தி. இந்த 10 ரூபான்றது யாருக்கோ உழைச்ச திருப்தி, எவனுக்கோ உழைக்கிறோம் சம்மந்தமே இல்லாமல். ஆனால் நம்ம என்ன பண்ண 10 ரூபா வாங்குகிறோம். அப்படி இல்லாமல் இந்த நாமளே எடுத்து நாமளே தொடுத்து கொடுக்குறது விசேஷம். அதுக்காக இந்த தோட்டம்னு வச்சுருப்பான். எல்லா கோயில்கள் வாசலில் பார்த்தீங்கன்னா நந்தவனம்னு வச்சுருப்பான். எல்லா இடத்துலையும் நந்தவனம் இருக்கும். நம்ம கோயில் கூட பின்னாடி நந்தவனம் இருந்ததுன்னு சொல்லுவாள். இந்த மாதிரி நந்தவனத்துலாம் பெரியவாள்லாம் கைங்கரியம் பண்ணியிருக்கா. அனந்தாழ்வான் திருப்பதியில் போய் இந்த கைங்கரியம் தான் பண்ணார். அதே மாதிரி பெரியாழ்வார் என்ன பண்ணார், வடபத்திர சாயனர் அவர் என்ன பண்ணார், புஷ்ப கைங்கரியம் தான் பண்ணார். இப்படியான புஷ்ப கைங்கரியம் ரொம்ப விசேஷம். அதுக்கு நந்தவனம் வேணும். அப்போ அந்த தோட்டம் வச்சுட்டு இருக்கா. அப்போ தோட்டம் இருந்தால் பூ இருக்கும், காய்கனிகள் இருக்கும், கரமந்து எல்லாமே அங்கே தான் இருக்கும். இப்போ திடீர்னு கரமந்து பண்ணணும், 10 பேர் ஆற்றுக்கு வந்துட்டானா, அந்த காலத்தில் கடையில் இல்லையா, கடையில் போய் வாங்கிட்டு வருவாங்க. அப்போ என்ன பண்ணுவாங்க, தோட்டத்தில் போய் நல்ல கடையில் எல்லா வச்சு பறிச்சுட்டு வந்துடுவான், கரம் பண்ணி கையில் வச்சுடுவான். அப்படி தான் வந்து ஒரு ஆமை இருந்தது. அப்படியே அதை அந்த தோட்டம் இருக்குது. இந்த தோட்டத்தில் என்னென்னா புஷ்பங்கள் இருக்குது. எம்பெருமானுக்காகவே புஷ்பங்கள் இருக்குது. உங்கள் புழக்கடை தோட்டத்து வாவியுள், வாவி அப்படின்னா கிணறுன்னு அர்த்தம். இந்த இடத்துல வாவி. இப்போ கூட நம்ம நிறைய இடங்களில் போனால் நடவாவின்னு வச்சுருப்பான். நடவாவின்னா அந்த கிணத்துல நம்ம இறங்கி உள்ளுக்குள்ளே போய் குளிச்சுட்டு அனுஷ்டானங்கள் பண்ணிட்டு திருப்பி வந்துடலாம். பல இடங்களுக்கு அகோபுரம் நம்ம சேலையில் போனால் கூட 2 இருக்குது, 1க்கு 2 இருக்குது. அங்கேயே விஷ்ணு பாதத்தில் இருக்குது. பல இடங்களில் பல கோவில்களில் நடவாவின்னு உண்டு. கிணறு வந்து பெரிய கிணறு இருக்கும். அந்த கிணறு இங்கேருந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ தூரத்துக்கு இருக்கும். நம்ம இந்த மண்டபத்தில் பாதிக்கு இருக்கும் கிணறு. இந்த 16 கால் மண்டபத்தில் பாதிக்கு இருக்கும் கிணறு. அந்த மாதிரி தான் பெரிய பெரிய கிணறு. அதில் என்ன அப்படியே உள்ளுக்குள்ள நம்ம இறங்கி போகலாம். இறங்கி போய் அனுஷ்டானம் நம்ம குளிச்சு அனுஷ்டானம்லாம் முடிச்சுட்டு வந்துடலாம். அது மாதிரி நடவாவியெலாம் வச்சுருக்கலாம். இப்போ அதுபோல் தோட்டத்து வாவியுள் அப்படின்னா அது கிணறு வச்சுருக்காவா. அந்த கிணத்துல என்ன இருக்குது அப்படின்னா செங்கழநீர் வாய் நெகிழ்ந்து அப்படின்னா, செங்கழநீர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பூ. இந்த பூ அப்படின்னா நீர் மலர்னு சொல்லுவாள். இந்த பூ, இந்த செங்கழநீர்னு பூ. இந்த பூ அதிகபட்சமான விளைச்சல் இருந்த இடம் எது அப்படின்னா, இன்றைக்கும் நம்ம இருக்க வச்சிருக்க இடம் செங்கல்பட்டு. இந்த செங்கல்பட்டுக்கு செங்கழநீர் பட்டுன்னு பேர். அந்த இடத்துல நிறைய செங்கழநீர் நிறைய பூக்குமா. அந்த இடத்துல செடியெலாம் நிறைய வச்சு வளர்த்துருந்தாங்க. அது கொஞ்சம் நாள் செங்கல்பட்டு ஆகிடுது. இன்னும் கொஞ்ச நாள் போச்சுன்னா ஒரு 50-60 வருஷம் போச்சுன்னா அது சேட்பட்டுன்னு ஆகிடும். ஏன்னா சிட்டிக்குள்ளே ஒரு சேட்பட்டு, சிட்டிக்கு வெளில ஒரு சேட்பட்டு, அப்படியே மறுவிண்டே இருக்கும் இல்லையா, அப்படியா. இப்போ இப்படி செங்கழநீர் சொல்லக்கூடிய இந்த பூ வந்து அந்த இடத்துல பூத்துருக்கான். எங்கே பூத்துருக்கான், அந்த கிணத்துல. இதெல்லாம் நீர்ப்பூக்கள், நீரில் வளரக்கூடிய, தாமரை நீரில் வளரக்கூடியது. அதுபோல் நீர்ப்பூக்கள்லாம் இருக்குது. அந்த பூக்கள்லாம் வந்து அங்கே இவ தோட்டம் வச்சுருக்கா, ஆற்றுக்கு முன்னாடி தோட்டம் வச்சுருக்கா, தோட்டத்தில் ஒரு கிணறு வச்சுருக்கா. அந்த கிணத்துல இந்த பூ இருக்குன்றா. என்ன பூ, செங்கழநீர் அப்படின்னா. நம்ம செங்கழநீர் சொல்லக்கூடிய இந்த பூ வாய் நெகிழ்ந்து அப்படின்னா நல்லா மலர்ந்து வாய் திறந்து, வாயில் அந்த மொட்டாக இருக்கும், திறக்கிறது, வாய் திறக்கிறது, மொட்டாக இருக்கும் திறக்கிறதுல வாய் நெகிழ்ந்து நல்லா மலர்ந்துருக்கு பாரு அப்படின்னு இவளை எழுப்புறான். பார்த்தியா, செங்கழநீர் ஆல்ரெடி பூத்துருக்கு அப்படின்னா. இல்லை செங்கழநீர்லாம் ஒன்றும் பூக்கலை அப்படின்னா. இல்லை ஆம்பல் வாய் பூப்பின. அது மட்டுமா இல்லை, ஆம்பல்னு சொல்லக்கூடிய ஒரு அல்லி மலர். அந்த மலர் வந்து மூடின்றது தான். செங்கழநீர் வாய் திறந்தது, ஆம்பல் வாய் கூம்பினதான், மூடின்றது தான். இது என்னடா ஒரு பூ மூடிட்டு ஒரு பூ திறக்கிறதுனா, இந்த பூனோட விசேஷம் என்னென்னா, ஒரு பூ ராத்திரியில் மலரக்கூடியது, ஒரு சில பூ பகலில் மலரக்கூடியது. இப்போ ராத்திரியும் மலரக்கூடியதுன்னா சூரியன் வர டைம் வந்துட்டுனா என்ன பண்ணுறோம்னா தூங்க ஆரம்பிச்சிடும். சில பூக்கள்லாம் வந்து பகலில் பூக்கும், நைட்டில் தூங்கிட்டு இருக்கும். அப்போ என்ன சொல்கிற அடையாளம் சொல்கிறான்னா, வெள்ளி எழுந்து வியாழன் உறங்கிட்டு, ஏன்னா இது நடந்தது அது நடந்துருது. அப்போ நான் 2 மத்தியமாக இருக்கக்கூடிய காலம் ஆயின்றிருக்கு, ஏந்துக்கொண்டாலும். அது போல் நான் செங்கழநீர் வாய் நெகிழ்ந்து, செங்கழநீர் வாய் திறந்துருது, என்ன விடிய போகிறது. ஆம்பல் வாய் கூம்பின, ஆம்பல் என்ன வாயை மூடின்றது. ஏன்னா இப்போ சூரியன் வந்துட்டு நம்மளால் தாங்க முடியாது, நம்ம உள்ளே போயிடலாம். இப்போ சூரியகாந்தி என்ன பண்ணோம், சூரியன் எந்த பக்கம் இருக்கோ அந்த பக்கம் திரும்பிட்டு இருக்கும். நைட்டு இந்த தலை கவுந்துடும், திரும்பி மறுநாள் காதால் நேராக போய் போகும், இந்த பக்கம் வந்து கவுந்துன்றோம், திரும்பி இந்த பக்கம் திறக்கும். அது சூரியன் தெரியும். நைட்டில் கூட கீழே தான் பார்த்துட்டு இருக்கோம், ஏன்னா சூரியன் கீழே இருக்கான்றதுனால. அதோட அந்த புஷ்பத்தோட விசேஷம். அது இந்த புஷ்பத்தோட விசேஷம்னா நைட்டில் இது மலரக்கூடியது, மலர்ந்து இருக்கிறது இல்லையா, அது தூங்க போயிடுது ஆம்பல். இது நைட்டில் தூங்கிட்டு இருக்கு, காத்தால் விடிஞ்சுன்னா ஏந்துக்குது ஆம்பல். செங்கழநீர் வாய் நெகிழ்ந்து, ஆம்பல் வாய் பூமினா. இதெல்லாம் என்னென்னா அந்த காலத்தான விசேஷம் சொல்கிறான். இந்த காலத்தால் என்ன விசேஷன்ட்டு நம்ம திருப்பாவை செய்ததும் தெரியும். இதனால் வரைக்கும் நமக்கு ஒன்றுமே தெரியாது. என்னடா அந்த திருப்பாவை விநாசத்துக்கு அப்புறம் காலத்தால் என்ன நடக்கும், நமக்கெல்லாம் 8 மணிக்கு அப்புறம் தான் என்ன நடக்கும்னே தெரியும். நமக்கே என்ன நடக்கும்னு தெரியும், வெளில நடக்கிறது விட்டோம், நமக்கே என்ன நடக்கும்னு அப்போ எழுந்துட்டுமா தூங்கிட்டுமா அப்படி இருக்கும் இல்லையா. அதனால் இயற்கையாக என்னென்ன நடக்கிறதுன்னு நீங்கள் இந்த ஒவ்வொரு பாசுரத்துலேயும் அடித்து பார்த்தீங்கன்னா என்ன தெரியுதுன்னா, நமக்கு இயற்கை என்ன, நமக்கு நம்ம சுபாவம் என்ன, அதுக்குண்டான லட்சணம் என்ன அப்படின்றது தான். நம்ம சுபாவம் எப்போ வரணும் அப்படின்னா நமக்கு அந்த சத்துவகுணம் தான் வரணும். இந்த சத்துவகுணம் எப்போ வரும்னா இந்த அதிகாலை பொழுதில் தான் வரும்.
சத்துவகுணம் வச்சுன்னா நம்ம எல்லா காரியமே பண்ண முடியும். எந்த காரியம் பண்ணாலும் சத்துவகுணத்தோடு பண்ணி பாருங்க, அதனுடைய விசேஷமே வேறு, பண்ணக்கூடிய அழகே வேறு. அதான் ரொம்ப விஷயம். சத்துவகுணத்தோடு இருந்தோம்னா தெளிவாக இருக்கும், தெளிவாக இருக்கான். தெளிந்து வந்து பெருமாளை செய்வின்றல்ல, தேற்றமாய் வந்து திறவு கவுத்தர அப்படின்னா திறந்தால் தான் நம்ம பெருமாளை போய் செய்வோம். அந்த தெளிவு வேணும் பெருமாள் கிட்ட அப்படின்னா எப்போ வரும்னா அது சத்துவகுணம் இருக்கும்போது தான் வரும். அந்த சத்துவகுணம் நமக்கு இயற்கையாக போகுது, நாம் கஷ்டப்பட்டு போய் எடுத்துக்க வேண்டாம். எடுத்துக்கிறது எப்போ இருக்குன்னா அந்த அதிகாலை போகுது. அதனால் அந்த விசேஷமான நேரம். அதனால தான் அந்த டயத்தில் இந்த நோம்பு நோத்து ஆண்டால் எம்பெருமான இடத்துல போய் சேர்ந்தான்னு பார்க்கணும். அப்படியாக இந்த கோயில் வாய் நெகிழ்ந்து ஆம்பல் வாய் கூம்பின கான் பார். இந்த மாதிரி ஒரு சத்துவகுணமான நேரம், இந்த சத்துவகுணமான மாதம், இந்த மாதிரி ஒரு விசேஷமான நேரத்தில் நாம் எழுந்து பண்ண வேண்டிய காரியங்கள்லாம் எவ்வளோ இருக்குது. இது அதுக்குண்டான லட்சணங்கள் நான் சொல்கிறேன், கேட்டுக்கோ. ஒவ்வொரு பாட்டிலையும் ஒவ்வொரு லட்சணம்னு சொன்னா இல்லையா, அதுபோல் இந்த பாட்டில்னா இதுல ஒரு பூ வாய் திறந்துடுது, ஒரு பாய் வாய் முடிஞ்சுது. அப்படியான நேரம் வந்து விட்டது. வாய் கூம்பின காண்பாயாக அப்படின்னு சொல்லி இந்த விருத்தாந்தத்தை சொல்கிறான். சொல்லிட்டு செங்கல் பொடிக்கூரை வெண்பல் தவத்தவர். செங்கல் பொடிக்கூரை, செங்கல் அப்படின்னா செங்கல் பட்டு முடிஞ்சிட்டு இப்போ செங்கல். இந்த செங்கல் அப்படின்னா இந்த காவி நிறமாக இருக்கக்கூடியது செங்கல், சிகப்பாக இருக்காது, காவி நிறமாக இருக்கக்கூடியது செங்கல். இந்த செங்கல் பொடிக்கூரை அப்படின்னா இந்த அப்படிப்பட்ட செங்கல் கலரில் இருக்கக்கூடிய வஸ்திரங்களை அணிந்திருப்பவர்கள். செங்கல் பொடிக்கூரை வெண்பல் தவத்தவர், இவர்களை நல்லா வெள்ளை கலரில் பல் இருக்கக்கூடியவர்கள். இவர்கள் யார் அப்படின்னு சொல்கிறார். இவர்கள் சந்நியாசிகள். தவத்தவர் தவம் செய்யக்கூடியவர்கள். தவத்தவர் அப்படின்னா சன்னியாசிகள் அர்த்தம். இந்த இடத்துல இவர்களாம் எப்படின்னா எப்படி பல் வெள்ளையாக இருக்குது அப்படின்னா, நாம் பல் தேய்க்கிற நமக்கே வந்து பல் வெள்ளையாக இல்லை, இதுக்கே 1000 பேஸ்ட்டு ப்ரெஷ்ஷு எல்லாம் வாங்கி போட்டுருக்கோம். இவர்களாம் பல்லு கூட தேய்க்க மாட்டாலே, வாய்ப்பு பிடிச்சிட்டு போகக்கூடிய ஆளாச்சு. இவெல்லாம் சன்னியாசிகள்லாம் இந்த எத்திகள் அந்த எத்திராஜர்கள் அந்த மாதிரி இல்லை. இந்த சன்னியாசிகள் சில பேர் சுற்றிட்டுக்கா. அவள்லாம் என்னென்னா பல்லு தேய்க்க மாட்டாள். ரொம்ப பெரிய பெரிய கோயிலில் வாசலில் அந்த கோயில் இடத்துலேயே இருந்துருப்பான். அதுவே அதையும் சொல்லுவாள். அப்படிப்பட்டவர்கள் இவருக்கு ஏன் வெள்ளை பல் வச்சுருக்கா அப்படின்னா, நாம் கச்சாமச்சான் சாப்பிட்றோம், அதனால் நம்ம பல் தேய்க்க வேண்டிய அவசியம் இருக்குது. இவள் கச்சாமச்சான் சாப்பிட மாட்டா, பல் தேய்க்க வேண்டிய அவசியமே இல்லை, வாய்க்கு பிடிச்சாலே போதும். நம்ம ஏன் பல் தேய்க்கிறோம்? இப்போலாம் நைட்டு ஒரு தடவை பல் தேய்க்கணும், காத்தால் எழுந்துன்னு ஒரு தடவை பல் தேய்க்கணும், எல்லாம் சொல்லிட்டு இருக்கா இல்லையா? ஏன்னா நம்ம சாப்பிட்றது அவ்வளோ சாப்பிட்டு பல்லுக்குள்ளே போய் ஒவ்வொரு இடத்துல ஒட்டின்னு இருக்குன்னா நைட் தூங்கும்போது வாய் மூடிகிட்டே இருக்குல்ல, திறக்கல, அப்போ என்ன பண்ணால் நிறைய கிருமிகள் வரும். இந்த கிருமிகள்னால நமக்கு வாயில் நிறைய சொத்தை பல் அதெல்லாம் வரும், இல்லை அந்த பல் அரிச்சுட்டே இருக்கும். இதெல்லாம் பிற்காலத்தில் பெரிய பிரச்சனையாக வரும். அதனால் நம்ம என்னன்னா இப்போ புதுசாக பல் தேய்க்கணும், இப்போ நைட்டும் தேய்க்கணும், காத்தாலையும் தேய்க்கணும்டா. அப்போ இவர்களாக அதுக்குண்டான லட்சணம் தேவையில்லாதவர்கள். ஏன்னா இவர்கள் இயற்கையோடு இருக்கக்கூடியவர்கள். என்னென்னா கச்சாமச்சான் சாப்பிட மாட்டான், சாப்பிட்றது தான் இவ்வளோ தான் சாப்பிட்ணும். துர்வாசரை பார்த்தோம்ல, அவர் என்ன சொன்னோம்? துர்வாசரை நித்திய உபவாசி அப்படின்னாரு. என்ன இந்த நேரத்துக்கு எனக்கு பசி, அந்த பசிக்கு என்ன தேவை அது உள்ளே போயிடுது, அவ்வளோதான். அதுக்கு மேலே எனக்கு நான் சாப்பிட்ணுன்ற ஒரு எண்ணம் அவருக்கு கிடையாது. அதுபோல் என்ன பண்ணணும்னா இந்த ஜாடர் அக்னிக்கு என்ன வேணுமோ அதை சாப்பிடணும். அது சாப்பிட்றது மட்டும் தான் நம்மளோட காரியமாக வச்சுக்கணும். நமக்கு அடுத்த வேலை. ரெண்டாவது, நிறைய சாப்பிட்டா என்ன பிரச்சனைனா நம்ம வேலை பண்ண முடியாது. நிறைய பேர் என்ன ஏதாவது ஒர்க் வச்சுட்டுப்பா, சாப்பிடவே மாட்டான். 2 மணி 3 மணிக்கு அப்போ தான் போய் உட்காந்து சாப்பிடுவோம். ஏன்னா அதுக்குண்டான காத்தாலையும் சாயங்காலம் மத்தியானம் வரைக்கும் காரியங்கள் இருந்துருக்கும். பெரியவாளோட அனுஷ்டானமே அப்படி தான். பெரியவா காத்தால 4 மணிக்கு எழுந்துக்கிறான்னா சாப்பிட உட்காந்தும்போது 1 மணி 1:30 மணி இருக்கும். ஏன்னா காத்தாலேருந்து குளித்து சந்தியாவந்தனம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன நித்தியானுஷ்டானங்கள்லாம் உண்டு. பிரம்ம யஜ்ஞம், அது போல் ஹோமங்கள், அவபாசனம் இதெல்லாம் உண்டு. இதெல்லாம் முடிச்சுட்டு திரும்பி போய் குளிக்கணும். குளிச்சுட்டு மாத்தியானிக ஸ்நானம்னு பேர். ஸ்நானம் பண்ணிவிட்டு வந்து திரும்பி மாத்தியானிகம் பண்ணணும். மாத்தியானம் பண்ணி தான் திருவாராதனம் பண்ணணும். திருவாராதனம் பண்ணதுக்கப்புறம் தான் சாப்பிட்ணும். சாப்பிட்றதுக்குள்ளே விடிஞ்சிடும் வரல, நீ வந்து இந்த வாரியம் பண்ணுறதுக்குள்ளேயே விடிஞ்சிடும் அப்படின்னு வரல. அது மாதிரி இது என்ன ஆஃப்டர்நூனே ஆகிடும் அப்படின்னா, இப்போ சாப்பிட்றதுக்கு 1 மணி ஆகிடும். 1 மணிக்கு அப்புறம் தான் சாப்பிடுவோம். ஏன்னா இதுக்கு நடுவில் சாப்பிடக்கூடாதுன்னு ஏன் வச்சிருக்கா அப்படின்னா, பெரியவா கார்த்தாலேருந்து எதுவுமே சாப்பிடாம வச்சு. இப்போது முன்னாடிலாம் சொல்லுவாள் பிரேக்ஃபாஸ்ட் வந்து ரொம்ப முக்கியம், கார்த்தாலேருந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடணும்னு சயின்டிஃபிக்காக பெருசாக அடிச்சு விட்டா. ஆனால் அந்த சம்பிரதாயத்தில் அது கிடையாது. கார்த்தாலேருந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடணும் கிடையாது. பிரேக்ஃபாஸ்ட் நல்லா நிறைய சாப்பிட்ணும், லஞ்ச் வந்து ஓரளவுக்கு மிதமாக சாப்பிட்ணும், டின்னர் கொஞ்சமாக சாப்பிட்ணுன்னுவா. நம்ம சம்பிரதாயத்தை சொல்லவே இல்லை. எப்போ யார் எது சொன்னாலும் சம்பிரதாயத்தை எட்டி பாருங்க. சம்பிரதாயத்தை சொன்னது 100% கரெக்டாக இருக்கும், தப்பே இருக்காது. சாஸ்திரம் சொல்கிறது எதுவாக இருந்தாலும், வேதம், சாஸ்திரம், இதிகாசம், புராணங்கள் சொல்கிறதுல தப்புன்ற ஒரு துளி கூட இருக்காது. அதில் தப்புன்னு பட்டுதுன்னா நாம் புரிஞ்சுட்டு தப்பாக இருக்கலாம். அதை கரெக்டான ஆளை வச்சு நம்ம புரிஞ்சுட்டோம்னா அது கரெக்டாக இருக்கக்கூடாது. இப்போ இந்த பிரேக்ஃபாஸ்ட் என்ன சொல்லிட்டானா, கார்த்தாலேருந்து ராஜா போல் சாப்பிட்ணுன்னு நான் கூடவே கூடாது. காத்தாலேருந்து சாப்பிடக்கூடாதுன்னு இப்போ புதுசாக ஒரு இது சொல்லிருக்கா, ரிசல்ட் சொல்லிருக்கா. காத்தாலேருந்து சாப்பிடாமல் இருக்கிறது கரெக்டு, லேட்டாக சாப்பிட்றது நல்லது அப்படின்னு இப்போ புதுசாக சொல்லிருக்கா. அப்போது நைட் நம்ம எப்போ சாப்பிடுவோம்? 7-8 மணிக்கு சாப்பிட்ணும்.
கரெக்டாக சாப்பிடும்போது. மறுநாள் காத்தால சாப்பிட்றது இல்லை, நேராக 12 மணிக்கு சாப்பிட்றது இல்லை. அட்லீஸ்ட் குறைஞ்ச பட்சம் இப்போ 10-11 மணிக்கு ஆகுது. நம்மலாம் 2 வேலை தான் சாப்பிட்ற வழக்கம். காத்தால ஒரு 10, சாயங்காலம் ஒரு 7, 3 வேலைன்றதே கிடையாது. யோகி, போகி, ரோகி 3 பேர் இருக்கா. போகி அப்படின்னா 3 வேலை சாப்பிட்றவங்க போகி, நல்லா போகியமாக 3 வேலை சாப்பிட்டுருக்கான். அது 3 வேலை சாப்பிட்றவன் ரோகி. 3 வேலை சாப்பிட்டா ரோகம் வந்துடும், நிறைய சாப்பிட்றது ரோகம் வந்துடும். 2 வேலை சாப்பிட்றது தான் போகி, நல்லா போகியமாக இருந்துட்டுருக்கான். காத்தால ஒரு 10-11 மணிக்கு சாப்பிட்றோம், சாயங்காலம் ஒரு 7 மணிக்கு சாப்பிட்றோமா, நல்லா போகியமாக சாப்பிட்றோம். இந்த ஒரு வேலை சாப்பிட்டாலும் அது அடுத்த வேலை வரைக்கும் நமக்கு நல்லா இருக்கும், பிரச்சனை கிடையாது. ஒரே வேலை சாப்பிட்றவன் யோகி. இன்றைக்கி ஒரு 12-1 மணிக்கு சாப்பிட்டு முடிச்சிட்டான்னா இதோட மறுநாள் காத்தால இந்த ஸ்டார்ட காலங்களில் பார்த்தோம்னா முதல் நாள் வந்து ஒரு பொழுதுன்னுவா. இந்த ஒரு பொழுதுனா என்ன, ஒரு பொழுதுனா என்ன அர்த்தம் நிறைய பேர் ஒரு வேளை சாதம் சாப்பிட்றது அப்படின்னு வச்சுருக்கான். இல்லை, ஒரு பொழுதோடு இருக்கிறது. இன்றைக்கி மத்தியானம் சாப்பிட்டு முடிச்சிட்டோன்னா மறுநாள் காத்தால ஸ்டார்டெல்லாம் முடிஞ்சு ஒரு 3-4 மணிக்கு தான் வந்து சுவாமிகள் கிளம்புவா. அதுக்கப்புறம் தான் நம்ம உட்காந்து சாப்பிடணும். அதுதான் வந்து கிரமமாக இருந்தது. இது வந்து கடைப்பிடிச்சுட்டு இருக்கவா இன்னும் யோகிகள். அப்படி ஒரு வேளை நீங்கள் சாப்பிட்டு பாருங்களேன், உடம்பு அதுக்கேற்ற மாதிரி பழகிடும். நம்ம 3 வேளை சாப்பிட்டாலும் 2 வேளை சாப்பிட்டாலும் 1 வேளை சாப்பிட்டாலும் உடம்பு நமக்கு அதுக்கேற்ற மாதிரி பழகிடும். அந்த பழக்கத்தை நம்ம கொண்டு வரணும். இதில் புத்தியாக இருந்தாலும் சரி, உடம்பாக இருந்தாலும் சரி, பழக்கத்தை கொண்டு வரணும். அதை கொண்டு வரது ரொம்ப முக்கியம். ஒன்ஸ் பழகிட்டோம்னா அது நமக்கு சாதாரண விஷயம். ஒவ்வொன்றா பழகிட்டே இருக்கும். நம்ம ஒரே நாட்டில் போய் திடீர்னு நான் வந்து லௌகீகமாக இருந்தேன், திடீர்னு வைதிகமாக மாற்றேன், எல்லாத்தையும் கொண்டு வந்து என் தள்ள போட்டுக்கிறேன்னா இவனுக்கே கன்ஃபியூஸ் ஆகிடுச்சா, இதெல்லாம் வேஸ்ட் அப்படின்னு வெளில போயிடுவோம். என்ன பண்ண மாறணும் முடிவு பண்ணிட்டோமா, சரி முதல்ல பண்ண வேண்டிய நம்மளால் என்ன பண்ண முடியும். இது என்னோட வாழ்க்கையில் நான் சொல்கிறது எப்படி சொல்லுவேன், நான் நீங்கள் இந்த பொசிஷனில் இருக்கேன்னா அவனுக்கு அவன் நல்ல பொசிஷனில் இருக்கான். அதுக்கு ஒரே காரணம் என்ன, ஆச்சாரியம் தான். ஆச்சாரிய சம்பந்தம் அவ்வளோ நல்லாயிருக்கும். என்ன முதல்ல 48ஆம் பட்சம் இந்த கரெக்டாக இந்த பாசுரத்தில் எங்கள் ஆச்சாரியன் வந்தார் பாருங்க. அதே அடுத்த லைனில் சொல்கிறேன். ஆச்சாரியன் அப்படின்னா எங்கள் அண்ணா கூப்பிட்டு போனான். நான் லௌகிகமாக ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். சாட்டர்டே சண்டே ஆஃப், எம்என்சின்றனால சாட்டர்டே சண்டே ஆஃப். நானும் அண்ணாவும் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை ஐசிங்கை போய் சேர்ப்போம். அப்போது என்னோட நல்ல காலம். ஐசிங்க திருமேனி சம்பந்தம் இல்லாமல் ஒழுங்காக இல்லாமல் அங்கேயே 2 வருஷம் இருந்தார். சேலியூர் இது மடத்துலேயே இருந்தார். அது எங்களுக்கு நல்ல ஒரு விஷயம். எவ்ரி ஃப்ரைடே, சாட்டர்டே ஆர் சண்டே ஒரு நாள் அங்கே போய் முதல்ல எங்கள் அண்ணாவுக்கு ரொம்ப பழக்கம் பெரிய ஐசிங்கர். அது என்ன பண்ணால் அடியன் தம்பி அப்படின்னு இன்ட்ரடியூஸ் பண்ணார். நாளையும் கீழே பார்த்தார், கிராப்பு குடுமையில் கிராப்பு. நான் கீழே பார்த்தார், அப்படின்னாரு. அந்த பெரியவா கிட்ட இருக்கிற விசேஷம், ஒரு வார்த்தை ஒரு அப்படின்றதுல 1008 அர்த்தம் இருக்கும். ஒரே ஒரு வார்த்தை அதில் 1008 அர்த்தம் இருக்கும். அதை சொல்கிறேன் கேட்கணும். என்ன பண்ணா அப்படின்னாரு. திரும்பி பார்த்துட்டு கொஞ்சம் சின்ன ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் என்னை பற்றி சொன்ன. தம்பியாச்சு அப்படியே திரிகால சந்தியாவதனம் பண்ணிட்டு இருக்கான்னாரு. காலையும் கீழே பார்த்தாரு, பாடுறா முடிஞ்ச வரைக்கும் பண்ணா. அது ஒரு வார்த்தை தான். அதுக்கப்புறம் எனக்கும் அவருக்கும் பெரிய பரிச்சயம் கிடையாது. இப்போ போய் செய்விப்பேன், நிறைய இடத்துல பேசியிருக்கேன். அதெல்லாம் பெருசாக சம்பாஷணை அப்படின்றது அது மட்டும்தான் விசேஷமான முடிஞ்சு போச்சு. சரி, என்னால் முடிஞ்ச காரியம் நான் பண்ணிட்டுருக்கேன். சந்தியாவதனம் பண்ணிட்டுருக்கேன். ஏதோ அப்பப்போ கோயிலுக்கு போகிறதோ வருதோ இல்லை ஸ்லோகம் சொல்லுறதோ பண்ணிட்டு கண்டிருந்தேன். இது ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் நான் மாறணும் அப்படின்னு ஒரு ஸ்டேஜ் வந்து இல்லையா, பரநியாசம் ஆச்சு. ஆன உடனே ஒரு ஸ்டேஜ் 2005 பரநியாசம், 2015 டோட்டல் சேஞ்சு. இந்த 10 வருஷ காலம் கொஞ்சம் கொஞ்சம் மாறின்னு இருக்கு இல்லையா. இந்த மாற காலத்தில் எனக்கு என்ன தோணுதுன்னா, உன்னால் முடிஞ்சது பண்ணிடா அப்படின்னு தோணுது. ஒரே வார்த்தை தானே. அவள் வாயில் ஆச்சாரியனோட யாராக இருந்தாலும் அவள் ஆச்சாரியன் என்ன சொன்னாலும் அந்த வார்த்தைன்றது அதுக்குண்டான பலனை வேறு. அந்த வார்த்தை வந்துடுதுன்னா அது அப்படியே நடந்துடும். பெருமாள் சொல்லணும்னு கூட இல்லை, இந்த ஆச்சாரியன் சொன்னால் விசேஷம். அப்போ அந்த ஆச்சாரியன் சொன்ன இந்த விஷயம்னா, உன்னால் முடிஞ்சது பண்ணா அப்படின்னாருன்னா, சரி முதல்ல உன்னால் முடிஞ்சது பண்ணு, அது உன்னால் முடிஞ்சது பண்ணு. அதுதான் என் மனசில் பட்டு, அதே வார்த்தை தான் பட்டுது எனக்கு. சரி என்னால் என்ன முடியும், ஒன்றா சேர்த்துக்கிட்டு இருந்தேன். 2005 ஆரம்பித்து இன்னி வரைக்கும் ஒன்றா சேர்த்துட்டு இருக்கிறதுனால இன்றைக்கி இந்த பொசிஷனில் உட்காந்துருக்கு. இந்த ஆச்சாரியனுடைய வாக்கு ரொம்ப விசேஷம். அதனால் அப்படியாக இப்படிப்பட்ட ஆச்சாரியர்கள், இவர்களெல்லாம் சன்னியாசிகள். இவர்களெலாம் என்ன பண்ணலாம், என்ன ரொம்ப நிஷ்டையாக இருக்கக்கூடியவர்கள். அப்படிப்பட்ட இந்த சன்னியாசிகள் அவர் என்ன பண்ணுறாருன்னா, வெண்பல் தவத்தவர், இவர்கள் தவம் செய்யக்கூடியவர்கள். இந்த தவ லட்சணம் உடையவர்கள். நம்ம ஜென்ரலாக ஆசிரமங்களில் 4 ஆசிரமம் உண்டு. நம்ம சனாதன தர்மத்தில் 4 ஆசிரமம் உண்டு. பிரம்மச்சரியம், கிரகஸ்தாசிரமம், வானப்பிரஸ்தம், சந்நியாசம்னு. இந்த சந்நியாசன்றது கடைசியில். பிரம்மச்சரியம் இது 4 இருக்குது இல்லையா. இந்த 4லேயும் வசத்தியானது எது தெரியுமா சொல்லுங்கள்? 4 சந்நியாசமா இல்லை, கிரகஸ்தாசிரமம் தான் வசதி. ஏன்னா இந்த இப்போ நான் இங்கே இருக்கேன் இல்லையா. இப்போ நான் இங்கே இருக்கேன்னா எனக்கு முன்னாடி ஒரு 1000 தலைமுறை இருந்திருக்கு இல்லையா. அப்போ அந்த தலைமுறை எப்படி வந்தது, அடுத்தடுத்த தலைமுறை வந்தது தான் இப்போ இருக்குது. அப்போ கிரகஸ்தாசிரமம் ரொம்ப முக்கியம். பிரம்மச்சரியம், கிரகஸ்தாசிரமம், வானப்பிரஸ்தம், சந்நியாசம். இப்போ இந்த பிரம்மச்சரியத்தில் இருக்கான். பூனல் ஆனதுக்கப்புறம் அவன் பிரம்மச்சாரி.
பூர்ணம் ஆகாத வரைக்கும் அவன் பிரம்மச்சாரி கிடையாது. பூர்ணம் ஆகிடுத்தா அவன் பிரம்மச்சாரி. பிரம்மச்சாரியத்திலேருந்து கல்யாணம் பண்ணிக்கிறான். பாணி கிரகணம், அவள் கைப்பிடிக்கிறான் இல்லையா, பாணி கிரகணம் சப்தபதி பண்ணுறான். அவன் கிரகஸ்தாசிரமம் எடுத்துக்கிறான். அந்த கிரகஸ்தத்தை தன்னுடைய ஆசிரமம், அதுதான் எனக்கு முக்கியம் அப்படின்னு எடுத்துக்கிறான் கிரகஸ்தாசிரமம். ஓகே, அதுதான் விசேஷம். அதுதான் வந்து தலைமுறையாக கொண்டு வரப்படுது. இப்போ எல்லாருமே சன்னியாசி ஆகிட்டா. திடீர்னு எல்லாருக்கும் ஞானோதயம் வந்துடுது. ஒரு பெரிய காத்தடிச்சுது, அந்த காற்றுல எல்லாருக்கும் ஞானோதயம் வந்துடுது. ஊரில் பூமியில் இருக்க அத்தனை பேர் எல்லாரும் சன்னியாசி ஆகிட்டா. அப்போ அடுத்த ஜென்ரேஷன் சரி, ஆல்ரெடி ஒரு பசங்க 2-3 பேர் இருக்கா, அவளும் சன்னியாசம் வாங்கிட்டா. அதுக்கப்புறம் ஜென்ரேஷன் இல்லை. அப்போது எது உத்தமம் அப்படின்னா கிரகஸ்தாசிரமம் தான் உத்தமம். அப்போது இந்த பிரம்மச்சாரியாக இருக்கிறது, நைமிஷ்டிக பிரம்மச்சாரி, நிறைய இருக்கலாம் இருக்க விஷயங்கள் இருக்குது. பார்த்தோம், கிருஷ்ணன் வந்து கல்யாணம் பண்ணான், ஆனால் பிரம்மச்சாரி. நைமிஷ்டிக பிரம்மச்சாரினா எப்படா அப்படின்னா அது அவனுடைய விசேஷம் என்னென்னா அவனுக்கு எல்லாத்துலேயும் பட்டும் பலாமல் தான் இருப்பான். அப்படி போல் அவன் பிரம்மச்சாரி. அப்படி போல கிரகஸ்தாசிரமத்தில் தான் எல்லாமே உண்டு. மொத்த கஷ்டமும் கிரகஸ்தாசிரமம் தான் உண்டு. அதில் தான் நம்ம இருக்கணும். அதனால தான் இந்த பூலோகன்றது கஷ்டம். சம்சார சாகரம் பூமியில் தான் இருக்கும். இது சம்சார சாகரம்னா நீந்திக்கிட்டு இருக்கும். 24 hours 365 நாள் நீந்திட்டு இருக்க முடியுமா? முடியாது. அப்போ அது மாதிரி கஷ்டப்பட்டு இருக்கும். அதுதான் இந்த சம்சார சாகரம். இதுலேருந்து விமுக்தி கொடுக்குறது தான் மோட்சம். அந்த மோட்சத்துக்கு போகணும். புனரப்பி மரணம் புனரப்பி ஜனனம் வேண்டாம், எனக்கு மோட்சம் வேணும்னு போகிறது அந்த அதனால விசேஷம். அப்படியாக என்னென்னா இந்த கிரகஸ்தாசிரமம் என்னென்னா அது உசத்தானது அப்படின்வா. இந்த கிரகஸ்தாசிரமம் எப்போ முடியறது அப்படின்னா தன்னுடைய பசங்களுக்கு எத்தனை பசங்க இருக்காலும் பசங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டான்னா கிரகஸ்தாசிரமம் முடிவு போச்சு. அதுக்கடுத்து வானப்பிரஸ்தம். வானப்பிரஸ்தம்னா வானம் அப்படின்னு வனத்துக்கு போகிறது வானப்பிரஸ்தம். இப்போ காட்டுக்கு போயிடணும். இந்த சம்பந்தமே இருக்க கூட காட்டுக்கு போகணும் அப்படின்னா அப்படியே கிடையாது. இந்த வானப்பிரஸ்தத்தில் சாதாரணமாக இருக்கவா கூட இருப்பாள். சாதாரணமாக நம்ம கூட சுற்றின்னு இருப்பா, பேண்ட் ஷர்ட் போட்டுன்னு இருப்பா, கிராப் வச்சுட்டு இருப்பா. ஆனால் அனுதினமும் ஸ்ரீராமநாம சங்கீர்த்தனம் உள்ள ஓடிடும். எம்பெருமானோட சிந்தை அவர்கிட்ட இருக்கும். அவர் தான் விஷ்ணு சித்தர். அப்படியா இருப்பார். ஆனால் வானப்பிரஸ்தம் எதுலேயுமே பற்று இல்லாமல் இருக்கும். இதை சாப்பிடணும், அதை சாப்பிடணும், இங்கே போகணும், இதை பண்ணணும், எதுவுமே இருக்கக்கூடாது. எந்த ஆசையுமே இருக்கக்கூடாது. எது வருதோ ஏற்றுண்டணும். இப்படி இருக்கக்கூடிய சீதையினுடைய அப்பா ஜனகர்னு பேர். அவர் பெரிய மகாராஜா, ஜனக மகாராஜா அப்படின்வா. அவருக்கு அதை விட விசேஷம் எதுனா ஜனக மகரிஷின்னு பேர். அவர் வானப்பிரஸ்தத்தில் இருப்பார். எப்பயுமே நிலை தடுமாறாமல் எந்த பொசிஷனில் இருந்தாலும் அவள் வந்து பெரிய பணக்காராக இருக்கலாம், ஏழையாக இருக்கலாம், நடுநிலையில் இருக்கலாம், எந்த நிலை வேணா இருக்கலாம். ஆனால் உள்ளம் எப்படி இருக்குன்னா ஒரே மாதிரி இருக்கும் எல்லாருக்கும். அப்படி இருக்கக்கூடியவருக்கு வானப்பிரஸ்தம். இது காட்டுக்கு போய் தான் இருக்கணும்னு கிடையாது. காட்டுக்கு போய் கிடைக்கிற செடி கிடைக்கிற பழங்கள் இலைகள் இதை வச்சுட்டு அப்படியே வாழ்ந்துருக்குவா. அப்படியும் இருக்கா. இங்கே லோகத்தில் இருந்துகிட்டே கூட வானப்பிரஸ்தத்தில் இருக்குவா நிறைய பேர் இருக்கா. அது இவாளுக்குலாம் என்னென்னா ஒரு ஸ்டேஜில் தான் எப்போ போகிறோன்ற அந்த கடைசி காலத்தை தெரிஞ்சு போயிடுமா. இல்லைன்னா 1 மாதம் 2 மாதம் 3 மாதம் அப்படின்னு. அப்போ என்ன பண்ணுவான்னா சன்னியாசாசிரமம் எடுத்துப்பாலாம். நிறைய பேர் கடைசி காலத்தில் சன்னியாசாசிரமம் எடுத்துப்பானா இன்னும் ஒரு 6 மாதம் 1 வருஷத்தில் அவள் பரம் வச்சுருவாள். அவளுக்கு அந்த உத்தரவு வந்திருக்கும். சன்னியாசிகளுக்கெல்லாம் ரொம்ப உத்தரவு வரும், தெரிஞ்சிடும் முடிய போகிறதுன்னு. அடுத்த பட்டத்தை அனௌன்ஸ் பண்ணிட்டு போயிடுவாள். எனக்கு அப்புறம் இவர் தான் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணிட்டு போயிடுவாள். ஏன்னா அவளுக்குலாம் அந்த நிலைன்றது உசத்தியான நிலை. அவளுக்கு அந்த விஷயம் தெரிஞ்சிடும். உன்னோட டியூட்டி இஸ் ஓவர், யூ ஆர் எபோட் டு ஸ்டார்ட், முடிஞ்சு போச்சு சொல்லியாச்சு. அப்போ அவளுக்கு ஏற்ற மாதிரி பிளான் பண்ணிடுவாள். அதுபோல் இந்த வானப்பிரஸ்தம் முடிஞ்சு சன்னியாசாசிரமம். இந்த சன்னியாசாசிரமன்றது உசத்தியானது. எந்த விதமான சம்பந்தமும் இல்லை. நம்ம சொல்கிறோம்னா ராமானுஜர் சொல்கிறோம், துறந்தோம் எல்லாம் துறந்தோம் முதலையாண்டானை தவிர. எவ்வளோ விசேஷமானது நம்ம முதலையாண்டான். அப்படியாக என்ன ஆனார்னா அவர் திருதண்டமாகவும் ஆனார், திருவடியாகவும் ஆனார். அவரோட ஐக்கியமாயிட்டார். ஆச்சாரியனோட ஐக்கியமானது. எத்தனை சிக்ஷர்கள் இருக்கலாம், ஆனால் ஆச்சாரியனோட ஐக்கியமாக கூட சிக்ஷர் எத்தனை பேர் இல்லை, ஆச்சாரியன் தனக்குள்ளே இருக்கிற சிக்ஷர் எத்தனை பேர். அது மாதிரி விசேஷம். அப்படியாக இந்த வானப்பிரஸ்தம் சொல்லக்கூடியது, சன்னியாசாசிரமம் சொல்லக்கூடியது ரொம்ப கொஞ்சம் உசத்தியானது. ஆனால் அனுஷ்டிக்க வேண்டியது எதுனா கிரகஸ்தாசிரமம் மட்டும்தான். இப்படியாக இந்த 3 நிலைகளும் தாண்டி சன்னியாசியாக இருப்பவர்கள் இவர்கள் விசேஷமானவர்கள். இவர்கள் வெண்பல் தவம் செய்து கொண்டிருப்பவர். தவந்தன்னா காட்டுக்கு போய் ஒரு புத்துக்குள்ளே உட்காந்து தான் பண்ணணும் இல்லை, இருக்கிற இடத்திலேயே நாமஸ்மரணம் பண்ணிட்டு இருக்கக்கூடியவர்கள் இவர்களாம் தவத்தவர். இவர்கள் தங்கள் திருக்கோயில் சென்று இவரெல்லாம் எல்லாம் நிறைய பேர் இந்த சன்னியாசிகள்லாம் வந்து பல கோயில்களில் வந்து இன்றைக்கும் அந்த ஊர் சன்னியாசியாக காப்பாற்றின்னு இருக்கா. அந்த ஊர் ஜீயர், இந்த ஊர் ஜீயர், அந்த மாதிரி இருக்கா இல்லையா, பல கோயில்களில் இருக்கா இல்லையா. அது மட்டும் இல்லாமல் பல கோயில்களை சுற்றி பல சன்னியாசிகள்லாம் இருப்பாள். இவர்கள் தங்கள் திருக்கோயில் அங்கே தான் இருப்பாள். அந்த கோயில் விட்டு போக மாட்டான். இருக்கும் இடம் வைகுண்டம் வேங்கடம். எதுனா நான் இருக்கிற இடம் தான் எனக்கு வைகுண்டம், அதுதான் வேங்கடம். உயர்கொண்டார் சொல்கிறார்ல, நாடினி வேங்கடவர்க்கு என்ன விதி என்ற இம்மாற்றம் அப்படின்றா இல்லையா. ஏன் வெங்கடேசனை சொல்லணும்னா கலியுகத்தினால வெங்கடேசனை குறிப்பிடுறா. ஆனால் அந்த இடத்துல இருந்து ரங்கநாதன்.
அப்படி போனால் இங்கே நம்ம ஆற்று நம்ம ஊரில் இருக்கக்கூடிய பெருமாள் என்ன பெருமாளோ அந்த பெருமாள் தான் நமக்கு விசேஷம். முதல்ல ஆற்று பெருமாள் சால கிராமம் ஃபஸ்ட்டு, அதுக்கடுத்து ஆற்று வாசலில் இருக்கக்கூடிய பெருமாள், ஒரு சுற்றி ஒரு சரௌண்டிங் இருக்கக்கூடிய பெருமாள். இதுக்கடுத்து நம்ம ஊர் பெருமாள் நேட்டிவ். நான் எந்த ஊரில் பண்ணேன், அடியன் ஐஷூர் அழகிய செய்யுன்னு சொல்லக்கூடிய ஊர். அங்கே வேணுகோபாலன் பாமா ருக்மிணி சமேத வேணுகோபால பெருமாள் நம்ம பெருமாள் தான், கிருஷ்ணர் தான். பார்த்தசாரதி உற்சவர் அவர் அடுத்தது. அதுக்கு அடுத்தது குலதெய்வம் வேங்கடவன், எங்களுக்கு திருமலை, எங்களுக்கு குலதெய்வம் ஸ்ரீனிவாசன். இதை நாலுத்தை விட்டுட்டு நான் ஒரு 108 இல்லை 1008 இல்லை 1008 திவ்யதேசம் செய்ச்சா கூட இதை விட்டுட்டு பண்ணேன்னா பெருமாள் ஏற்றுக்க மாட்டான். எப்படி நான் இது சொன்னாலே, சந்தியாவந்தனம் பண்ணாமல் யாகம் பண்ணால் எந்த பிரயோஜனம் இல்லையோ அது போல் என்னென்னா எங்கள் ஆற்று பெருமாள், எங்கள் ஊர் பெருமாள், எங்கள் குலதெய்வம் இதெல்லாம் விட்டுட்டு நான் போகிறேன்னா வேறு எதுவும் இல்லை. இந்த இதுதான் முக்கியம். அதனால் என்னென்னா அங்கே இருக்கக்கூடிய எல்லாம் இப்போ நீங்களாம் எல்லாம் அந்தந்த நேரத்தில் உச்சம்லாம் வரும்போது என்ன பண்ணுறீங்க, நாள் கிழமெல்லாம் வரும்போது என்ன பண்ண அந்த பூத்தொட்டு ஒன்று கொடுக்குறீங்க, இல்லை புறப்பாடுனா அதுக்கு ஒரு காரியம் பண்ணுறீங்க, இல்லை திருமஞ்சினா அதுக்கு ஒரு சில காரியங்கள் பண்ணிட்டுருக்கீங்களா. இதெல்லாம் அந்த கோவில் அந்த இடத்துல பண்ணும். அவாவா அந்தந்த ஏரியாவில் இருக்கோ அந்தந்த கோயில் பார்த்துட்டா போதும், எல்லா கோயிலும் சுபிட்சமாக இருக்கும். இங்கேருந்து போய் திருப்பதியில் 1 லட்ச ரூபா போடணும், இல்லை இதில் போயிட்டு ஸ்ரீரங்கத்தில் போய் 10,000 ரூபா போடணும், இல்லை மேல்கோட்டையில் போய் 1000 ரூபாய், இன்னுமே வேண்டாம். நம்ம ஊர் பெருமாளை பார்த்துட்டா போதும், நம்ம இதை விட்டுட்டு எங்கேயும் போக தேவையில்லை. அதாவது சுபீட்சமாக இருக்கக்கூடியது. அதனால தான் சொல்கிறேன் இருக்கும் இடம் வேங்கடம். அப்படியாக இவர்கள்லாம் என்னென்னா தங்கள் கோயில் என்னோட கோயில் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல இருக்கக்கூடியவர்கள் இவர்கள். நாமளும் அந்த ஸ்தலத்தில் இருக்கக்கூடியவர்கள், அந்த ஸ்தலத்தில் இருக்கிற கோயிலை நம்ம கொண்டாட வேண்டும் அப்படின்ட்டா. அப்படி தங்கள் திருக்கோயில் சங்கிடுவான். இவர்கள்லாம் சங்கிடக்கூடியவர்கள். என்னென்னா இந்த சன்னியாசிகளுக்கு என்ன வேலைன்னா, காத்தால அந்த சுப்பிரபாத சேவை போகிறோம் இல்லையா, காத்தால கோயில் திறந்தோடனே சுப்பிரபாத சேவைகள்லாம் அந்த சேவைக்கு என்ன பண்ணணும்னா சங்கெடுத்து ஊதிண்டே வருவா கோயிலுக்கு. இவெல்லாம் சங்கு ஊதிண்டு வந்து அந்த வாசலில் வந்து நின்றதுக்கப்புறம் பட்டாச்சாரி உள்ளே வந்து என்ன பண்ணணும்னா பெருமாள் கோயில் திறப்பார். இது வழக்கமாக வச்சுருக்கா. இந்த சங்கு ஊதுறதுன்றது கார்த்தால விஸ்வரூப சேவையிலையும், அதே மாதிரி கோயில் திறக்கிறதுக்கு முன்னாடி இந்த சங்கு என்ன ஊருக்குள்ள நம்ம பிரகடனம் பண்ணணும். என்ன பண்ணுறோம், அதோ கோயில் திறக்க போகிறோம், எல்லாம் ரெடியாக இருக்கீங்களா, குடிச்சிட்டு ரெடியாக இருக்கா, டக்கு டக்கு சிறுமன்ட்டுக்கோ, டேய் சங்கு ஊதிட்டுருக்காரா, வெண்பல் தவர் சங்கு ஊதிட்டுருக்கா, என்னன்னா கிளம்பு டைம் ஆச்சு கோயில் திறக்க போகிறா. இது வந்து ஒரு அடையாளங்கள் சொல்கிறோம். அப்படியாக இவர்கள் வெண்பல் தவர் தங்கள் திருக்கோயில் சங்கிடுவான் அப்படின்னு சங்கிட்டு போகிறா. கோயில் திறக்க போகிறா. அது கூட உனக்கு தெரியலையோ, இதை பூ பூத்தது என்ன செங்கழநீர் வாய் நுழைந்து ஆம்பல் வாய் தூமினாக்கான் ஆயிடுத்து. அது தெரில, அதில் சவுண்டே இல்லை. அதுவும் ஜனத்துக்குள்ளே பண்ணுறது, அது ஒன்றும் சவுண்டே இருக்காது. அது பரவாயில்ல. இங்கே வந்து சங்கே ஊதிட்டுருக்காரு, சங்கே முழங்குன்னு ஒரு சங்கு ஊதினா, இந்த இடத்துல சங்கு ஊதினா அங்கே வரைக்கும் கேட்கும், நம்ம அந்த திருவடி கோயில் வரைக்கும் கேட்கும். அப்படி ஊதரக்கூடிய சங்கு உனக்கு பக்கத்தில் இருக்கிற உனக்கு கேட்கலையா? உங்கள் ஆத்து வழியாக தான் அவள் ஊதிட்டு போயிட்டுருக்கா. எங்கே அதோ முனையில் உங்கள் பெருமாள் கோயில் இருக்குது, இந்த முனையில் திருவடி சன்னதி இருக்குது, நடுவில் தான் உங்கா இருக்குது. அவள் அந்த கடைசியிலேருந்து கிளம்பி இந்த கடைசியில் வரா. அந்த மாமி என்ன தூங்கிட்டே இருக்காளே அப்படின்னா, சங்கே ஊதிட்டு அண்ணன் தூங்கிட்டு இருக்கே அப்படின்ற மாதிரி சொல்கிறான். தங்கள் திருக்கோயில் சங்கிடுவார். எப்படின்னா உள்ளத்துக்கொண்டு முனிவர்களும் யோகிகளும் இவர்கள்லாம் இவரோடைய இந்த காரியத்தை விடமாட்டான். ரெண்டாவது சன்னியாசாசிரமத்தில் என்னென்னா தீட்டுலாம் கிடையாது. சதா சர்வகாலமும் எம்பெருமான் தியானம், எம்பெருமான் கைங்கரியம் தான். சன்னியாசாசிரமத்தில் கூட பெரிய விசேஷம் என்ன, அது தீட்டு கிடையாது. கிரகஸ்தாசிரமத்தில் தீட்டு உண்டு, யாராவது போயிட்டானா தீட்டு உண்டு. சன்னியாசி எடுத்தோம்னா துறந்தோம் எல்லாம் துறந்தோம், எதுவுமே கிடையாது. அதனால் அது ஒரு விசேஷம். இவர்கள்னா 365 நாளும் வாரத்துக்கு 7 நாளும் பெருமாள் கைங்கரியம் மட்டும்தான் இருக்கக்கூடியவர்கள் இந்த தவத்தவர். அது ஒரு விசேஷம். அப்படிப்பட்டவர்கள் போதந்தார் அவெல்லாம் போயின்னு இருக்காளே. எப்படி போயிட்டு இருக்கா, சத்தத்தோடு போயிட்டு இருக்காளே, சங்க சத்தத்தோடு போயிட்டு இருக்காளே, அந்த சத்தமும் உங்ககிட்ட கேட்கவில்லையா அப்படின்னு சொல்கிறா. இப்போ போய் என்ன பண்ணா, கோயில் திறக்கிறா. முதல்ல நான் என்ன சொன்னேன், விஸ்வரூப சேவை ரொம்ப விசேஷமான சேவை. இருக்கிற எல்லா சேவையிலையுமே விசேஷமானது விஸ்வரூப சேவை. விபவாவதாரம் சொல்லக்கூடிய எம்பெருமானே வந்தாலும் அதை விட விசேஷமானதுன்னு நான் விஸ்வரூப சேவை தான் நான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னா, அவன் நேரில் வந்தால் கூட நம்மளுடைய கணக்கு பார்ப்பான். கணக்கே பார்க்காத ஒரு இடம் விஸ்வரூப சேவை. ஏன்னா தாயாரனுடைய ஆலிங்கனம், தாயாரனுடைய சம்பந்தம் இருந்ததுனால தயாதேவின்னு பேர் அவளுக்கு. அடுத்து தாயார் எழுப்ப போகிறா, நப்பின்னை பிராட்டி எழுப்ப போகிறா. சொல்கிறா, இது உன்னுடைய குணம் என்ன, உனக்கு தயைதான குணம், அதை விட்டுட்டு நீ வந்து எங்களை கஷ்டப்படுத்துறேன்னு கேட்க போகிறா. பின்னாடி என்னன்னா தயாதேவி அவள் தாயார். தயாதேவி செய்யலாம். மேல்கோட்டை போனீங்கன்னா செல்வப்பிள்ளைன்னு பேர், சம்பத்குமரன் பேர் உற்சவ பெருமாளுக்கு. அவரோட திருவடியில் பார்த்து தான் தாயாரை சேவிக்கலாம். திருவடியிலே இருப்பா தாயார், ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். அதுபோல் அவள் என்னன்னா எம்பெருமான் கூடயே இருக்குடுவா எப்பயுமே. அதான் சொன்னேன், வாமனாவதாரத்தில் பிரம்மச்சரியாக இருக்கும்போது மார்லேருந்து இறங்கலையாம். நான் இறங்க மாட்டேன், நீ என்ன வேணால் பண்ணிக்கோ, நீ ஜெகஜால கில்லாடி, நீ என்ன வேணால் சமாளிச்சுக்கோ. இல்லை டக்குன்னு என்ன பண்ணிட்டான், இடுப்பில் இருக்கக்கூடிய அந்த மாந்தோலை தூக்கி மேலே போட்டுட்டார் மாரில். அப்போ கூட அவன் நகர மாட்டான். அகலகில்லே நின்று அலர்மேல் மங்கையுடைய மார்பன் அவன் என்ன பண்ணான், நகர மாட்டேன்ட்டான். அப்படிப்பட்டவர். அப்படியாக என்ன பண்ணான் எம்பெருமான். இந்த விஸ்வரூப சேவைன்றது அவளுடைய அந்த
ஒரு அனுபந்தத்தோடு நமக்கு கொடுக்குறான். அதனால் என்ன ஆகுது, நமக்கு விசேஷமாக இருக்கிறது. அந்த விசேஷமாக சேவை செய்யணும். அந்த திறந்து அந்த ஆரத்தை சேவிக்கும் போது விஸ்வரூபத்தில் நம்ம சின்ன சின்ன கோயிலையாக திறந்து சேர்க்கலாம். சில கோயிலில் பசுமாடு இருக்கும், பசுமாடு பின்பக்கமாக திருப்பி அந்த பசுமாடோட பின்பக்கம் தான் வந்து மகாலட்சுமி இருக்கா. அதனால் அங்கே விஸ்வரூபம் பண்ணுவாள். ஸ்ரீரங்கம்லாம் போனீங்கன்னா யானை குதிரையெல்லாம் இருக்கும், ரொம்ப விசேஷமாக இருக்கும். அது சேவிக்கிறது. வீணை வாசிப்பாள், அங்கே ரொம்ப விசேஷம். வேதத்தில் சொல்லியிருக்கக்கூடிய ஒரே ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் வீணை தான். வேறு எந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டும் வேதத்தில் சொல்ல. அது நம்ம கோயிலுக்கு கிடச்சி நீங்கள்லாம் சேவிச்சிருக்கோம். ஒருத்தர் வந்து வீணை சேவிச்சுட்டு போனாருங்க, ரொம்ப விசேஷம் அதெல்லாம். அப்படியாக அந்த விஸ்வரூப சேவைன்றது ரொம்ப விசேஷம். அந்த வீணை சத்தத்தோட பெருமான் இந்த துவிழ இருக்கே, அந்த யானை குதிரை பசுவோட அந்த சேவை இன்னும் ஆச்சரியமாக இருக்கும். ரொம்ப ஆச்சரியமான சேவை. அது சேவிச்சு அவனை என்ன அதில் நமக்கு ஸ்ரீரங்கத்தில் காண கண்கோடி வேண்டும். ரெண்டாவது அவனை காண்பதற்கு நமக்கு அந்த கண் இருக்கு. அந்த கண் அவனுடைய நமக்கு வரக்கூடிய அந்த பலன் இருக்கு, அது ஆச்சரியமான பலன். அது வந்து 100% நமக்கு நன்மை செய்யக்கூடியது. ஏன்னா நம்மக்கிட்ட இருக்கிற கெட்டதே பார்க்கல. அவன் என்ன தாயாராக தான் பார்க்குறான். எம்பெருமானோட பார்வை தாயாரோட கண்ணுலேருந்து வருது. அதனால் அது இயற்கையாகவே வந்து என்னென்னா தயை உடையது. அதனால் அந்த விஸ்வரூப சேவை ரொம்ப விசேஷம். அப்படியாக இவர்கள் வெண்பல் தவத்தவர் தங்கள் திருக்கோயில் சங்கிடுவான் போதந்தார். நீங்கள் போய் கொண்டிருக்கிறார்களே, போய் விஸ்வரூப சேவையும் ஆரம்பிக்க போகிறது, இன்னும் நீ தூங்கிட்டு இருக்கியா அப்படின்றது இவர் சொல்கிறான். அப்படியான இவர் நடக்குது. எங்களை முன்னும் இப்போ எல்லாம் நடந்துட்டுருக்கு. நீ எப்படிப்பட்ட, நீ என்ன சொன்ன, நல்ல வாய்ச்சவடால் அடிச்சியே அப்படின்ற. எங்களை முன்னும் எழுப்புவான் வாய் பேசும். இவ என்ன பண்ண, முதல் நாள் மீட்டிங் சொன்ன இல்லையா, அந்த மீட்டிங்கில் இவ்வளோ நிறைய பேசியிருக்கா. மற்றவாளால் 1-2 வாரம் தான் பேசியிருக்கா. இவன் ஆஹா ஓஹோன்னு பேசியிருக்கா. என்ன பேசுகிறா, எங்களை முன்னும் எழுப்புவான் வாய் பேசும். என்ன சொன்னேன், நான் ஃபஸ்ட்டு எழுந்துருவேன். இப்போ இந்த தெருவுலேருந்து கிளம்பி அப்படி போய் அந்த பெருமாள் சேவைக்கு அப்படி போக வேண்டாம். நான் இங்கேருந்து கிளம்பி அப்படி வரேன், இங்கேருந்து அப்படியே சுரேஷமாக போய் பெருமாள் சேவிக்கலாம் அப்படின்னு ஆல்ரெடி முடிவு பண்ணியிருக்கான். எதனால், நான் முதல்ல வந்து எழுப்புறேன். இவன் வரலன்னு இந்த கடைசி முதல்ல எழுந்துட்டா. அவள் இந்த பக்கம் கூப்பிட்டு வந்துட்டுருக்கான். அப்படியே டோட்டலாக மாறி போச்சு. நீ என்ன பண்ணணும், முதல்ல நீ இப்போ கடைசி பாசனம் வருது இல்லை, 4 கடைசி பாசனம் முடியுது. யார், பெண்களை எழுப்புறது. அதுக்கப்புறம் எழுப்புற படலம் தொடரும். யாருண்ணா, பெருமாள் தாயார் பலராமர் ஒவ்வொருத்தரும் எழுப்பின்னு இருக்கா. துவாரபாலகர்லேருந்து ஆரம்பித்து எல்லாம் எழுப்புவான். ரொம்ப விசேஷம். அதுக்கப்புறம் என்னென்னா கடைசி 4 பாசனம் முடியுது இல்லையா. அப்போ நான் இப்படி வர வேண்டியவ இப்படி நாங்கள் வந்திருக்கோன்னா என்ன காரணம், நீ எழுந்துக்கல, நீ வரலை, அதனால் நாங்கள் வந்துட்டோம் அப்படின்னு இவளை வந்து சூசகமாக சொல்கிறேன். என்ன சொல்கிறேன், எங்களை முன்னும் எழுப்புவான் பண்ணி வாய்ச்சவடால் அடிச்சது. வாய்ச்சவடால்னு பேர். சில பேர்கிட்ட போனோன்னா அது இல்லை சுவாமி, நோ ப்ராப்ளம் போனோம், உங்கள் இதுலேயே விளக்க போச்சு. முதல்ல என்ன சொல்கிறான், மாமி நான் முதல்ல வந்துடுறேன் மாமி, நான் வந்து எல்லாத்தையும் இந்த விளக்கு ஏற்றுறது ரொம்ப கடினம். இப்போ நம்ம 2000 விளக்கு ஏற்றுறோம்னு வச்சுக்கோங்க. இந்த இடத்துல ஒரு 200-300 விளக்கு ஏற்றிட்டு அடுத்த 200-300 போவோம். அந்த 3வது 200-300 போகும்போது இந்த இதெல்லாம் முடிஞ்சிருக்கும். என்ன முடிஞ்சிருக்கும், இல்லை பாதி அழிஞ்சிருக்கும். திருப்பி அது ஒரு பார்க்கணும். அப்போனா ஒரு 20 பேர் வேணும். ஒரு 20 பேர் இருந்தால் தான் நல்லா கடக்கடன்னு டக்கு நேர்ப்பா. அது ரொம்ப நேரத்துக்கு எரிஞ்சுட்டு இருக்கோம் இல்லையா. அப்போ அந்த 20 பேர் வரேன், நான் தான் ஃபஸ்ட்டு. ஒரு மாமி இந்த நான் தான் ஃபஸ்ட்டு. நீங்கள் விளக்க விட்டுருங்க, நீங்கள் வந்ததுக்கப்புறம் கூட விளக்கு எடுத்துக்கணும். அது முன்னாடி எல்லாத்தையும் தொடச்சி வச்சிடுறேன். நான் முதல்ல ஒரு 1/2 மணி நேரம் முன்னாடி தொடச்சி வச்சிடுறேன் அப்படின்னு சொல்லி வாய்ச்சவடால் அடிச்சு நீ இன்னும் தூங்கிட்டு இருக்கே, இது நியாயமா அப்படின்னு கேட்குறான். இப்படியாக எங்களை முன்னும் எழுப்புவான் வாய் பேசும் நங்காய் எழுந்திராய் நானாதாய் நாவுடையாய். இந்த இடம் தான் சொன்னேன். எங்கள் ஆச்சாரியன் இந்த பாசுரம் மட்டும் 14வது பாசுரம் இந்த லைன் நங்காய் எழுந்திராய் நானாதாய் நான் சொல்லும்போது தான் எனக்கு எங்கள் ஆச்சாரியன் நான் வந்தவர். அவரோட உபன்யாசம் நான் 1000 கேட்டுருக்கலாம். அது என்னமோ அந்த ஒரு பிடிச்சி இழுத்த ஒரு வரி. இந்த வரி சொல்லிவிட்டு அந்த ஒரு சிம்பிளான ஒரு வார்த்தை சொல்லுவார். ஆஹா என்ன ஆச்சரியமான வரி அப்படின்னுவார். இந்த வார்த்தை சொல்லுவார், நங்காய் எழுந்திராய் நானாதாய் நாவுடையாய். அது ராகமாக தான் சொல்லிட்டு என்ன ஆச்சரியமான வரி, ஆஹா அப்படின்னுவார். அந்த அனுபவிப்பார் அந்த விஷயம். அவரை மாதிரி அச்சாவதாரத்தை அனுபவிக்கிற மாதிரி என்னமோ அவர்கிட்டேருந்து எனக்கு வந்து தான் தெரியல. ஆச்சாரிய அனுகிரகம். அவரை மாதிரி அச்சாவமூர்த்தியை சேவிக்கிறதுக்கு ஆள் கிடையாது. அவ்வளோ அச்சாவம் சேஜ் கடைசி காலத்தில் வீல் சேரில் தான் இருந்தார். அப்படி இருக்கும்போது அந்த சன்னத்துக்கு முன்னாடி போய் அங்கே உட்காந்து அப்படி கை கூப்பிட்டு பார்த்தாருன்னா அப்படியே இருப்பார். நம்ம இந்த பெண்கள்லாம் தூங்குறா தெரியுமா, அப்படி படுத்துட்டு இப்படி தூங்கினான்னா சலனமே இல்லாமல் இருக்கான்னு சொல்லி பேசலாம். சலனமே இல்லாமல் இருப்பார். அப்படியே ஆழ்ந்துருவார். அதெல்லாம் பக்தியினோட அது பக்திக்கு ஒரு வரம்பே கிடையாது. எங்கே வேணால் போகலாம் பக்தியில். அப்படிப்பட்டதில் இது ஒரு பக்தி. அப்படின்னா பெருமாளை சேவிக்கிறது அவ்வளோ ஆச்சரியமாக சேவிக்கணும். இந்த வரி அந்த சேவிக்கும் போது தான் எங்கள் ஆச்சாரியம் தான் ஞாபகம் வரும். அப்படியாக நங்காய் எழுந்திராய் நானாதாய் நாவுடையாய். நங்காய் பெண்ணே, அழகான பெண்ணே, பொன் குழந்தையே எழுந்துக்கோ அப்படின்னு. நங்காய் எழுந்திராய் நானாதாய். நீ என்ன வெக்கம் கெட்டவளேன்றான்.
அது எப்படி சொல்கிறா, ரொம்ப சந்தோஷமாக சொல்கிற மாதிரி சொல்லுவாள். சில பேர் சிரிச்சுட்டே சொல்லுவாள், வாழைப்பத்தில் ஊழி சமைச்சோமா சொல்லுவாள், சுவாமி உங்களுக்கு நீங்களே இல்லை அப்படியே வட்டார் சுவாமி அப்படின்ட்டு வச்சு. அது என்ன அர்த்தம்னா, நீ இந்த மாதிரி தப்பானவன் அப்படின்னு சொல்கிறது இருக்கு இல்லையா? அப்படி இல்லாமல் இது சூசகமாக சொல்கிறது இதெல்லாம். நங்காய் இருந்ததாய் நானாதாய், நீ வெக்கமுடையவளாச்சே அப்படின்னா என்ன, வெக்கங்கெட்டு தூங்கிட்டு இருக்கியே அப்படின்னு அர்த்தம். இன்னும் வெக்கங்கட்டு தூங்கிட்டு இருக்கே, நீ என்ன பண்ணோம் அப்படின்னா டக்குன்னு திரும்பி வந்துட்டு கோச்சிட்டு போகிறாலும் அப்படி சொல்லியிருந்தேன். நானாதா நான் உடையாய் அப்படின்ட்டு. நீ நல்லா பாடக்கூடிய எங்கள் கோஷ்டியில் உன்ன மாதிரி பாடத்துக்கு யார் இருக்கா? டாடா உன்னோட குரல் இருக்கே அப்படியே மயக்கக்கூடிய குரல். இந்த குரலை விட்டு நாங்கள் கோஷ்டி பண்ணோன்னா எங்கள் கோஷ்டிக்கு பலன் இல்லை. இந்த கோஷ்டி யாரும் சேவிக்க வர மாட்டான். கோஷ்டி போகும், பஜனை கோஷ்டி போயிட்டு இருக்கோம், நடு பார்த்து நிறைய பேர் சேவிப்பான், உண்டு சேவிப்பான். ஏன்னா அது கோஷ்டின்றதே விசேஷம். அதனால் இந்த கோஷ்டிக்கு என்ன, இந்த கோஷ்டி பார்த்து எல்லாரும் வந்து சேவிக்கணும். நீ இல்லைன்னா என்ன பண்ண, கோஷ்டி சேவிக்கவே மாட்டான். ஏன்னா உன்னுடைய ராகம் தான் விசேஷம் அப்படின்வா. நம்ம இந்த பிரபந்தம் சேவிக்கிறதுலேயே பல விசேஷம் உண்டு. இப்போ கோஷ்டியில் நம்ம பெருமாளில் சேவா காலத்தில் சேவிப்பான். ஏன்னா மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளாம் நீராட போதுவே போதுமினோ நேரிய இது வரும் இல்லையா? இதுக்கு வெளில வந்தால் நீங்கள் எப்படி சேவிக்கிறீங்க? மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளாம் நீராட போதுவின்றல. இது ஒரு பద్ధதி. இங்கே நீங்கள் சேவிக்கிறது வச்சுப்போம். இந்த ஆண்டாள் கோஷ்டி சேவிக்கிறது வச்சுப்போம். இது பஜனை போயிட்டு இழுத்துடும், ராகமாக வரும். மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளாம் அப்படி இழுக்கிறீங்களா? இந்த நாராயணனேன்றது 10 தடவை சொல்லுவோம். நாராயணனே நாராயணனே நாராயணன் இருக்கிறல்ல, இது கோஷ்டி. இது வந்து பஜனை கோஷ்டியை சேவிக்கிறது. இந்த பஜனை கோஷ்டி சேவிக்க வருவா. அதில் அந்த விசேஷம், அந்த விசேஷத்தில் எல்லாரை விட உன்னோட குரல் தான் கேட்கும். எல்லோரும் என்ன பண்ணுவோம், ஓ இன்னார் வந்துட்டாரா. நம்ம ரங்கேஷ் மாமா சொல்லுவேன். நான் எப்பவுமே போன மார்கழிக்கு நான் சொல்கிறது, ஒரு நாள் ரங்கேஷ் மாமா வரல, உள்ள திருவாராதம் பண்ணிகிட்ருக்கேன். பாலாஜி மாமாட்ட கேட்டேன் நான், என்ன ரங்கேஷ் மாமா வரலையா அப்படின்னு. என்ன அப்படின்னா அவரோட குரல் தனியாக கேட்கும். அது சில பேர் அந்த குரல், அந்த கோஷ்டி, அந்த குரல்னா அது 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 இருந்தால் தான் நமக்கு அந்த அழகு. அப்போ கோஷ்டி நடக்கிறதுன்னு நான் சொல்லுவேன். நான் திருவாராதனம் பண்ணுறேன்னா வேறு என்ன பண்ணாலும் எனக்கு தெரியாது, திருவாராதனம் பண்ண மாதிரியே இருக்காது. அந்த தூபம் சேர்த்தா தான் எனக்கு திருவாராதனம் பண்ண மாதிரி இருக்கும். அது ஒவ்வொருத்தருக்கும் அந்த ஒரு விசேஷனம் இருக்கும் இல்லையா? அதுபோல் இந்த கோஷ்டி ரொம்ப விசேஷனம். அதனால் அதுக்கு சங்கீர்த்தனம் ரொம்ப முக்கியம். நாம சங்கீர்த்தனம் அதுதான் நமக்கு விசேஷம். அந்த சங்கீர்த்தனம் விசேஷம் இல்லையா? அந்த நாமத்துக்கு அந்த சங்கீர்த்தனம் யார்கிட்ட இருக்குன்னா உங்ககிட்ட தான் இருக்குது. எங்களுக்குலாம் பாட தெரியாது. இப்போ வந்தால் நான் வெளில கொஞ்சம் புகழை ஏற்றி விட்டேனப்பா, இந்த மாதிரி ஒரு அழகு இருக்கே அப்படின்னா போதும். சரி என்ன வேணும், அடுத்த கொஸ்டின் அதானே வரும். சரி என்ன வேணும் சொல்லு, டக்குன்னு சொல்லு அப்படிங்க. அதுபோல் நீ என்ன நல்லா பாடக்கூடியவளாச்சே, நீ என்ன எழுந்து வந்து என்ன பண்ணணும், நாம சங்கீர்த்தனம் பண்ண வேண்டும். எம்பெருமானோடைய நாம சங்கீதம் பண்ணான். நானாதாய் நாவுடை நங்காய் எழுந்திராய் நானாதாய் நாவுடையாய், நீ என்ன பண்ணணும், சங்கோடு சக்கரம் ஏந்தும் தடக்கையன். இது வந்து எம்பெருமானை பாட வேண்டும். சங்கோடு சக்கரம் அப்படின்னாலே போதும், இஃப் அண்ட் பட்சே வராது. எம்பெருமான இடத்துல இருக்கிற மட்டும்தான் அது பஞ்சாயுதங்கள். அந்த பஞ்சாயுதங்களை எம்பெருமான் கிட்ட இருக்கிற எல்லா ஆயுதமுமே எல்லா நிலையிலுமே எல்லா கோயிலுமே இருக்குதுன்னா சங்கு சக்கரம் கண்டிப்பாக இருக்கும். ஒரு சில இடங்களில் மட்டும்தான் 2 கையில் இருப்பான். இல்லைனா சத்துர்புஜன் இவன் பேர், 4 கையோடு இருப்பான். 2 கையில் சங்கு சக்கரம். சில கோயிலில் சங்கு சக்கரம் கை மாறி இருக்கும். சில கோயிலில் அந்த சக்கரம் பிரயோக சக்கரமாக இருக்கும். அதுமாதிரி ஒவ்வொருத்தரும் ஒரு விசேஷம். ஆனால் அந்த சங்கு சக்கரம் ரொம்ப இப்போ சங்கோடு சத்திரன் அப்படின்னா போதும். தடைக்கையன் இதெல்லாம் அவனுடைய குவாலிட்டிஸ். இப்படிப்பட்டவனை நீ பாட வேண்டும். எப்படி பாடலாம், இந்த மாதிரி இவனுடைய குணங்களை பாட வேண்டும், இவனுடைய பராக்கிரமங்களை பாட வேண்டும் அப்படின்னு சொல்கிறார். சங்கோடு சக்கரம் ஏந்தும் தடைக்கையன். தடைக்கையன் அப்படின்னா அந்த பாகுபலி பார்த்தா ராமர் சொல்கிறோம் இல்லையா, அந்த தோளாத தனி வீரன் அப்படின்னு சொல்லக்கூடியவன் தடைக்கையன். அவன் யார் அப்படின்னா அவனை நாம் பாட வேண்டும். சங்கோடு சக்கரம் ஏற்றி கொண்டிருக்கக்கூடியவனை நாம் பாட வேண்டும். அப்படி பாடாமல் இன்னும் தூங்கிட்டு இருக்கிறது நியாயமா அப்படின்னு கேட்டு என்ன சொன்னார், சங்கோடு சக்கரம் ஏந்தும் தடைக்கையன் பங்கைய கண்ணானை பாடிடோர் என்பாவாய். இப்படி சங்க சக்கரம் ஏற்றி கொண்டிருக்கிற நிலைகள். எம்பெருமான் வந்து இந்த சங்கு சக்கரத்தோடு இருக்கக்கூடியவன். எப்படி தான் நம்ம சேவிக்கலான்னா, நம்ம முதல் 5 பாசத்துக்கு 5 நிலைகள் சேவிச்சோம் இல்லையா, அது ஒவ்வொரு இதில் இடத்துல இருக்கக்கூடிய நிலைகள். இப்போ பூலோகத்திலேயே பெருமாளை சேவிக்கணும், அச்சாவதாரத்தை சேவிக்கணும், 4 நிலையில் சேவிக்கலாம். நின்றான், இருந்தான், கிடந்தான், நடந்தான் இல்லையா? இதில் 3 நம்ம கோயிலே சேவிக்கலாம். நின்றான், ராமன் நின்றுட்டு இருக்கான். இருந்தான், நம்ம பெருமாள் வைகுண்டநாதனா நின்றுட்டு இருக்கான், உட்காந்துட்டு இருக்கான். கிடந்தான், பின்னாடி ரங்கநாதன் இருந்தான். நடந்தான், தூணில் சேவிச்சிக்கலாம். இது 4மே கோவிலாக போய் சேவிக்கணும்னா திருநெல்வேலி போய் சேவிக்கலாம். நின்றான், இருந்தான், கிடந்தான், நடந்தான் 4மே விசேஷம். எம்பெருமான் சில இடத்துல நின்றுட்டு இருக்கான், நல்லா ஜம்முன்னு சேவா. பக்கத்துலேயே வரதன் எப்படி நின்றுட்டு இருக்கான், நின்றுட்டு சேவை சாதிக்கிறான். வரதன் காஞ்சிபுரத்தில் அது இங்கே உட்காந்து சேவை சாதிக்கிறான்.
ஸ்ரீரங்கநாதன் படுத்த பள்ளி கொண்ட பெருமாள்லாம் நம்ம ஞாபகம் வரும் ஸ்ரீரங்கநாதன் தான். அது எந்த நம்ம ஊர் ஸ்ரீரங்கநாதன் இருந்தாலும் சரி, ஸ்ரீரங்கத்தில் ஸ்ரீரங்கநாதன் நமக்கு அதுதான் தெரியும். நடந்தான், இந்த 4 நடந்தான், இன்னும் பறந்தான் வரல, அதனால் 4 தான் ரிலீஸ் பண்ணியிருக்கோம் இப்போதைக்கு. அப்படின்னா இந்த 4 நிலைகள் நம்ம சேவிக்கக்கூடியது. இப்படி இருக்கக்கூடிய எம்பெருமானை நாம் சேவிக்க வேண்டும். அப்படிப்பட்ட பெருமான் அவனை நம்ம அந்த 4 நிலைகளையும் நினைச்சு சேவிக்க வேண்டும். அப்படிப்பட்டவன் யார்னா தாமரை கண்ணன். இவன் தாமரை கண்கள் உடையவன், செங்கண், தாமரை கண்ணன். இதெல்லாம் வந்து எம்பெருமானுடைய விசேஷம். என்ன, அந்த கண் வந்து எப்படின்னா இளம் சிவப்பாக தாமரை போல இருக்கக்கூடியது அப்படின்றது விசேஷம். இந்த நிலையை நம்ம எங்கே சேவிக்கலாம், இந்த பெருமாள் எங்கே சேவிக்கலாம் இந்த நிலையில் அப்படின்னா புண்டரீகாட்சம்னு பேர். அந்த புண்டரீகாட்சம் திருவெள்ளரை நிவேதம் போய் சேவிச்சிங்கன்னா ரொம்ப விசேஷமான கோயில். அது கோயிலோட விசேஷம் என்ன அப்படின்னா தாமரை கண்ணன் பேர், தாமரை கண்ணன் பேர். அந்த பெருமாள் சேவிக்கிறது ரொம்ப விசேஷம். என்னென்னா பெருமாள் கூட்டத்தோடு இருப்பான், தனியாக இருக்க மாட்டான். அந்த இடத்துல பெருமாள் கூட்டத்தோடு இருப்பான். எப்படின்னா பங்கஜவல்லி தாயார்னு பேர். அந்த தாயாரும் நல்ல இளஞ்சிவப்பான கண்கள் உடையவள், பெருமாளும் புண்டரீகாட்சன் இளஞ்சிவப்பு கண்கள் உடையவன். எம்பெருமான் தாயார் 2 பேர் விசேஷமாக இருக்கா. அந்த பெருமாளுக்கு பக்கத்தில் யார் யார் இருக்கா அப்படின்னா சூரிய சந்திரன் இருக்கா. பெருமாளுக்கு ஒரு பக்கம் சூரியன், ஒரு பக்கம் சந்திரன் சாமரம் வீசின்னு இருக்கா. இன்னொன்று 2 மனுஷா இருப்பா. மனுஷ உலகத்தில் 2 பேர் இருப்பா. யார் தெரியுமாவா? கருடனும் ஆதிசேஷனும். அங்கே கருடன் ஆதிசேஷன் மனுஷா ரூபத்திலே இருப்பாள். இது போகல மார்க்கண்டேய மகரிஷி. நீங்கள் போனீங்கன்னா முக்காவாசி கோயிலில் அந்த கோயில் இருக்கிறதுக்கு காரணம் மார்க்கண்டேய மகரிஷி. இந்த ஆழ்வார்கள்லாம் கூட அப்புறம் கோயில் கட்டினதுக்கு அப்புறம் தான் வந்து பார்த்தா பாடினா இல்லையா. ஆழ்வார்கள் 4000 திவ்ய பிரபந்தங்கள், எல்லா 108 திவ்ய தேசங்கள் எல்லாம் பரவாயில்ல, இதெல்லாம் எப்போ வந்தது? அந்த கோயில் இருக்கவே தான் வந்தது. இருக்கவே தான் போய் பாடினா. அது இருக்கிறதுக்கு யாருக்கான அந்த மார்க்கண்ட மகரிஷி தான் நிறைய இடத்துல எங்கே போனாலும் மார்க்கண்ட மகரிஷி அப்படின்னு. நல்ல பூமாதேவி தாயார் வந்து தபஸ் பண்ணிட்டு இருக்கான்னு. இந்த பூமாதேவி மார்க்கண்ட மகரிஷி எங்கே சேவிக்கலாம்? உப்பிலியப்பன் கோயிலையும் சேவிக்கலாம். இதெல்லாம் என்னென்னா விசேஷம். இதெல்லாம் பெருமாள் கோயில், என்னென்ன கோயில் இருக்குது, என்னென்ன பெருமாள் இருக்கா, அது பெருமாளுடைய அழகு என்ன ரொம்ப விசேஷம். நம்ம கோயிலுக்கு வந்தாலும் நிறைய பேர் வருவான். அந்த கோயில் முன்னாடி சன்னதி முன்னாடி வந்து கண்ண முன்னாடி விசேஷிட்டுப்பான். ஆழ்ந்த பக்தியோடு இருக்கா. தப்பு இல்லை, தப்புன்னு சொல்ல. ஆனால் கோயிலுக்குள்ளே வந்துட்டோன்னா பெருமாள் நல்லா கண் திறந்து சேவிக்கணும். பெருமாளை சேவிக்கிறதுக்குன்னு ஒரு அழகு இருக்குது. முதல்ல உள்ள கோபுரத்துக்குள்ளே நுழைஞ்ச உடனே முதல்ல துவஜஸ்தம்பம், துவஜஸ்தம்பத்தில் நல்லா சாஷ்டாங்கமாக 4 தடவை சேவிக்கணும். சேவிச்சுட்டு நேராக போய் பெருமாளை சேவிக்கக்கூடாது. முதல்ல போய் தாயாரை சேவிக்கணும். தாயாரோட அனுகிரகம் இருந்தால் தான் சொன்னேன். நீ போய் அவனை சேவி, அவன் உன்னை மறந்தால் கூட நான் உன்னை மறக்க மாட்டேன். ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா இந்த வரதஹஸ்தம், நான் உன்னை பார்த்துக்கிறேன்றால. அப்போ முதல்ல அவர்கிட்ட போய் ஒரு பெட்டிஷன் போட்டணும். பெருமாள் தான் போய் சேவிக்கிறேன், கொஞ்சம் கோபத்தில் நான் பண்ணது எல்லாமே 99% பாவம் தான், புண்ணியம்லாம் வந்து மறந்து போய் கூட நான் பண்ணதில்லை கொஞ்சம் அப்படின்னு ரெக்கமெண்டேஷனோடு போகிறோம் இல்லையா. அந்த ரெக்கமெண்டேஷன் முதல்ல போய் தாயாரை சேவிக்கணும். சேவிச்சுட்டு சுத்து கோவிலாம் சேவிக்கணும். சேவிச்சுட்டு வந்துட்டு கருடாழ்வாரை சேவிக்கணும். சேவிச்சுட்டு அதுக்கப்புறம் துவாரபாலகால்கிட்ட உத்தரவு வாங்கிட்டு தான் உள்ளே போகணும். துவாரபாலகால் உத்தரவு வாங்காமல் உள்ளே போகவே முடியாது, போகக்கூடாது. இப்போ துவாரபாலோட உத்தரவு வேணும். ஒரு 2 பேர் ஜெயன் விஜயனை சேவிச்சுட்டு தான் உள்ளே போகணும். சேவிச்சுட்டு போய் உள்ளே போய் பெருமாள் சேவிச்சா அவன் சந்தோஷப்படுறான். இதுதான் மலையில் சேவிக்கிறது. மலை சேவிக்கிறதுனா முதல்ல போய் கீழே தாயாரை சேவிக்கணும். கோவிந்தராஜ பெருமாளை சேவிச்சுட்டு தாயாரை சேவிச்சுட்டு அதுக்கப்புறம் மலைக்கு போய் மலையில் வராகரை சேவிக்கணும். அவர் வாக்கு கொடுக்குறார். அது க்ஷேத்திரத்துக்கு வராக க்ஷேத்திரம்னு பேர். பெருமான் இருக்கிற க்ஷேத்திரத்துக்கு அதை இவர் வாடகைக்கு வாங்கிட்டு இருக்கார். வாடகைக்கு வாங்கிட்டு நீ ஒன்று பண்ணு, இதுக்கு வாடகை என்ன அப்படின்னா முதல்ல வந்து உன்னை சேவிக்கணும். உன்னை சேவிச்சுட்டு வந்து தான் என்ன சேவிக்கணும். அப்போ தான் நான் எடுத்துக்கிறேன்ட்டார். நான் வந்து காத்தால் சாத்துமலைக்கு போவேன். எத்தனை மணிக்கு? 5:30 மணி, 5 4:30 5 5:30 மணிக்கு நான் போகிறோம். அப்போ சன்னதி திறந்துருக்காரு. வராக க்ஷேத்திரம், வராக சன்னதி திறந்துருக்காரு. ஆனால் அந்த படிக்கட்டு இறங்கி அப்படி ஒரு யூ-டர்ன் போட்டு வந்து அந்த கதவையாக சேவிச்சுட்டு வந்துடணும். ஏன்னா ஒன்றை முன்னிட்டு தான் எனக்கு ஸ்ரீனிவாசரோட அனுகிரகமே, இல்லைன்னா இல்லை அப்படின்னா. சில பேர் நம்ம பெருமாளை சேவிச்சுட்டு வரும்போது தாயார் சேவிச்சுட்டு வருவான். முதல்ல தாயார் சேவிக்கணும். தாயார் அனுகிரகம் இருந்தால் தான் எதுவாக இருந்தாலும். தாயார் அனுகிரகம் இல்லைன்னா எதுவுமே இல்லை. அவள் தான் எல்லாமே. பெருமாள் வேறு தாயார் வேறு இல்லை, 2 பேரும் ஒன்று தான். அப்புறம் முதல்ல தாயாரை முன்னிட்டு போகும்போது நமக்கு என்ன கிடைக்கிறதுனா நமக்கு அந்த சௌலபியம் கிடைக்கிறது, நமக்கு அந்த ஒரு கேரண்டி கிடைக்கிறது. அம்மா மூலியமாக போனால் தான் நம்ம அப்பா நமக்கு கொடுக்குற பைசா. கிரிக்கெட் கிட்டு வாங்கணும். இவன் போய் கேட்டான்னா கிரிக்கெட் எவ்வளோ? 10,000 ரூபா ஆகுது. எனக்கு சம்பளமே 10,000 ரூபா தான்டா போடா. ஆனால் அந்த காரியம் எப்போ நடக்குது? அம்மாயிடும். ஆமாண்ணா அம்மா போய்டும். ஏதோ கேட்குறான் பையன்னா போய் தொலை. அது கஷ்டப்பட்டுண்டாவது கொடுத்துருவான் இல்லையா. இங்கே இவன் கஷ்டப்படாமல் கொடுக்குறான். ஏன்னா தாயார் அனுகிரகம் இருக்குது. தாயார் ரெக்கமெண்டேஷன் எடுத்துக்கப்போ அப்படின்ட்டான். அதனால தான் இந்த விசேஷம். அப்படியாக இந்த பெருமாள் என்னென்னா இந்த இடத்துல பூமாதேவி வந்து தபஸ் பண்ணிட்டு இருக்கா. மார்க்கண்டேய மகரிஷி இவர் முதல்ல கோயில் பண்ணி வச்சுருக்காரு. அந்த கோயிலில் இந்த பெருமாள் இருந்துட்டுருக்கான். நடுநாயகமாக இருந்துட்டுருக்கான் எம்பெருமான்.
இங்கே யார் விசேஷம்னா இங்கே தாயார் தான் விசேஷமா. இந்த கோயிலில் தாயார் தான் விசேஷம்ன்றா. தாயார் தான் முதல்ல புறப்பாடு, பின்னாடி தான் பெருமாள் போகணுமா. கலியுகத்தில் என்ன நடக்க போகுதுன்னு முதலே அவர் தெரிஞ்சிருக்கு. பொண்டாட்டி முன்னாடி போயிட்டு இருப்பா, பின்னாடியே போயிட்டு இருப்பாங்க இல்லையா. இது காலம் மாறி போச்சு. காரணம் உண்டு, அதுக்கு காரணம் உண்டு. அது அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்கிறேன். அப்படியாக இது முதலே அவனுக்கு தெரியும். ரெண்டாவது என்னன்னா, இவன் யார்? சுயப்பதி. என்னண்ணா இதை போலாலே அவளோட ஹஸ்பண்ட் தான் நான் யார் இல்லைப்பா அவளோட ஹஸ்பண்ட் அப்படின்னு சொல்லிக்கிறது சந்தோஷப்படுறானா, பெருமைப்படுறானா. தாயார்னால அவ்வளோ விசேஷம் அப்படின்னு. அதனால் அந்த தான் தாயார் தான் விசேஷம். சரி முடிச்சு நம்ம பொறுப்பாடெலாம் போகிறான் இல்லையா. போயிட்டு உள்ளே வந்ததுக்கப்புறம் என்கிட்ட பதில் சொல்லி உள்ளே போகணுமா. நாழி கேட்டான் மண்டபம்னு இருக்கும் எல்லா ஸ்ரீரங்கத்துலேயும் உண்டு. நாழி கேட்டான் இல்லை, அதை மாற்றிட்டான். நாழி கெட்டான் மண்டபம்னு மாற்றிட்டான். எங்கேயாவது கோயிலில் கெட்டதுன்னு வச்சுருப்போமா, நல்லதுன்னு வச்சுருப்போம், இல்லை உசந்ததுன்னு வச்சுருப்போம். இப்போ ஸ்ரீரங்கநாதர் வெளில வந்தோன்னா கிளி மண்டபம், காயத்ரி மண்டபம், இதெல்லாம் விசேஷம் இல்லையா. இந்த மாதிரி விசேஷமாக வச்சுருவோம். நாழி கெட்டான் மண்டபம், அந்த இடத்துல போனால் நம்ம கெட்ட நேரம் வந்துடுமா? கிடையாது. நாழி கேட்டான் மண்டபம் அப்படின்றத மாற்றிட்டான். அதெல்லாம் பெருமாள் வெளில போயிட்டு வந்துட்டு நான் எங்கே போனேன், என்ன பண்ணேன், இந்த நாள் இவ்வளோ நாழிகை நான் இல்லை, வெளில இல்லை, உங்க கூட இல்லை, அந்த நாழிகைக்கு கணக்கு சொல்லணும். அது நாழி கேட்டான் மண்டபம். அந்த இடத்துல அது விசேஷம். இது பெருமாள் தாயாரோட அந்த சம்பாஷணைகள், அந்த மட்டையடி உற்சவம் நடக்கும். அது மாதிரி ஒரு உற்சவம் செய்ய முடியாது. வேறு எந்த உற்சவம், ஒவ்வொரு உற்சவத்துக்கும் ஒவ்வொரு விஷயம். மட்டையடி உற்சவத்துக்கு இருக்கான விசேஷம் இருக்கே ரொம்ப. இவன் கேள்வி கேட்பா, அவன் பதில் சொல்லணும். அவன் குழைவான் நுழைவான். என்ன பண்ணுறான்னா, ஸ்ரீரங்கநாதன் என்ன பண்ணுறான்னா, நேராக கிளம்பி உறையூர் வந்துடுறான். கோமலவல்லி தாயார் இருங்கிறான். ஒரு 4 நாள் 5 நாள், ஒரு வாரம் இருந்துடலாம், இல்லை 2 நாள் இருக்கான், முடிக்கிறான். இல்லை காத்தால போய் சாயங்காலம் வரான், வந்துடுறான்னு வச்சுக்கிறேன். எங்கே போனேன், யாரை கிட்ட போனேன், எப்போ வருவேன். இப்போ அந்த ரங்கநாதர்கிட்ட ஃபோன் கிடையாது. இருந்தானா ஃபோன் பண்ணி எப்போ வருவேன் அப்படின்ற பிரச்சனை கிடையாது. நல்லா திரும்பி வரான். வந்தவுடனே தான் கேள்வி கேட்குறான். வழியில் வந்தோடனே கேள்வி கேட்குறான். இந்த கேள்வி இருக்கே, இது சம்பாஷணம். ரொம்ப ஆச்சரியமாக இருக்கக்கூடிய சம்பாஷணம். அந்த மட்டையடி உற்சவம் சேவிக்கணும். திடீர்னு கதவு மூடிடும், திடீர்னு கதவு திறக்கும். அதெல்லாம் முடிஞ்சு சால்ஜாப் என்னென்ன, இந்த மாலை அங்கே போகும், அந்த மாலை இங்கே வரும். இந்த உற்சவத்தில் சேவிக்கிற விசேஷம் இருக்கே, அது மாதிரி ஒரு விசேஷம் கிடையாது. அதனால தான் கோயிலுக்கு போகணும். கோயிலுக்கு போகணும்னா அனுபவத்துக்காகவே போகணும், ஆனந்தத்துக்காகவே போகணும். எம்பெருமானுக்காக கூட போகலாம், நமக்காகவே கூட போகலாம். பெருமாளே நான் உனக்காக வர்றேன், நான் எனக்காக வரேன். என்ன ஒன்று அனுபவிக்கிறது வேறு என்ன இருக்குது? இந்த அனுபவம், அந்த அனுபவம்ன்றது எந்த கோயிலுக்கு போனாலும், எல்லா கோயிலும் எல்லாமே அந்தந்த விசேஷத்தோடு அந்த உற்சவமாக இன்னி வரைக்கும் பண்ணுறான். ஒன்றுமே இல்லை சுவாமி. ராமானுஜர் திரும்ப நிட்டு அது போர்ல குழந்தை எடுத்து கையில் கொடுத்துட்டா. யாருக்கிட்ட? நம்பியா வந்த பெருமாள்கிட்ட கொடுத்துட்டார். அது உச்சம். என்ன ஆச்சரியம் இது! இந்த ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் பற்றி வேற எங்கே இருக்குது நமக்கு? இந்த சனாதன தர்மத்தை விட்டு போனால் எங்கே இருக்குது? இதெல்லாம் தான் விசேஷம். எல்லாம் ஒரு உச்சம்னா அது உச்சத்துக்கு உண்டான காரணம், அது விசேஷம். அப்படி சேவிக்கணும் எம்பெருமான். யாருன்னா அப்படிப்பட்டவன் இந்த பங்கைய கண்ணானை. இந்த பங்கைய கண்ணானை நம்ம சேவிக்கணும். இதில் பங்கைய கண்ணனையும் சொல்ல, பங்கைய கண்ணானை, கண்களுடையவன் தான். தாமரை போன்ற கண்களுடையவன், தாமரை போல இருக்கக்கூடிய ஸ்ரீகிருஷ்ணனைன்னு சொல்ல இந்த இடத்துல. அப்போ நீங்கள் யார் வேணா நினச்சிக்கோ, தாமரை கண்ணன்றது எவனாக இருந்தாலும். எனக்கு இந்த தசாவதாரத்தில் ஒவ்வொரு மூர்த்தியும் ஒவ்வொரு மாதிரி இருப்பார். நம்ம ஒரு மூர்த்தி சேவிக்கும் போது மற்ற மூர்த்தி ஞாபகத்துக்கே வர மாட்டான். நல்லா யோசிச்சு பாருங்க. ராமரை சேவிச்சுட்டு இருக்கும்போது நரசிம்மர் ஞாபகம் வர மாட்டார், கிருஷ்ணன் ஞாபகம் வர மாட்டார். அதான் அதோட விசேஷம். அந்த அனுபவம் அதுக்குள்ளே போயிட்டோன்னா அவனை ஆழ்ந்து சேவிப்போம். மேலோட்டமாக ராமா கிருஷ்ணா சேவிக்கிறதே கிடையாது. அனுபவம் எப்படின்னா, ஆழ்ந்து சேவிக்கும் போது நமக்கு அனுபவம் வரும். அந்த ஆழ்ந்து சேவித்தவர்கள் தான் ஆழ்வார்கள். அந்த ஆழ்வார்கள் சிறந்தவர் பேயாழ்வார். பார்த்தோம் இல்லையா, அவதாரிகளை பார்த்தோம். ஆழ்வார்கள் ஆழ்ந்திருப்பவர்கள், யோகிகளும் முனிவர்களும் ஆழ்ந்திருப்பவர்கள். அவரை விட ஆழ்ந்திருப்பவர்கள் ஆழ்வார்கள். ஏன்னா இவருக்கு பேரே ஆழ்வார்கள். அதுலேயும் ஆழ்ந்திருக்கக்கூடியவர்னா பெரிய ஆழ்வார். அந்த பெரிய ஆழ்வாரை விட ஆழ்ந்திருக்கக்கூடியவர்னா ஆண்டாள். அந்த ஆண்டாள் தான் சிறப்பு. அவள் தான் பாசனம் தான் பாசனம். அவள் பாசனம் தான் வேதத்தின் வித்து. இந்த அனுபவம், ஒவ்வொரு பாசனத்தையும் என்ன அனுபவிக்கிறோம், அது ஒரு வார்த்தையாக தான் இருக்குது, ஒரு சின்ன பதமாக இருக்குது. ஆனால் அதனோட விசேஷம் எங்கே இருக்குது அப்படின்னா, அதுதான் இந்த சக்தியான இந்த திருப்பாவினோட விசேஷம். அப்படிப்பட்ட எம்பெருமானான புண்டரீகாட்சனை நாம் பாட வேண்டும். எம்பெருமானை இதைத்தான் திருப்பி திருப்பி சொல்லிகிட்டே இருக்கா எல்லா பாசுரத்துலேயும். நாராயணனை பாடி, அவனுடைய நாமாக்களை பாடி, அவன் திருவடியை பாடி, இது திரும்ப திரும்ப எல்லா பாசுரத்துலேயும் நான் முக்கியமாக சொல்ல விசேஷம்னா இதுதான். இதுக்காகத்தான் நம்ம திருப்பாவை உபன்யாசமும் பண்ணுறோம், திருப்பாவை சொல்கிறதும் கேட்குறதும் இது விஷயத்துக்காக தான். எம்பெருமானோடைய நாம சங்கீர்த்தனம் பாடணும். அப்படின்னா, அப்போதைக்கு இப்போதே சொல்லி வைத்தேன் அரங்கமான் அகருநாளே. பிராணன் போகும்போது அந்த வழியில் நமக்கு என்ன நடக்கும்னு கூட தெரியாது. அப்போ என்னால் அந்திம ஸ்மிருதின்னு பண்ண முடியாது. அப்போ என்னன்னா, இடிச்சுட்டுதா நாராயணா, பல்லு கடிச்சுட்டோமா கிருஷ்ணா, கோவிந்தா, ஏதோ என்ன ஒரு இக்கட்டு சின்னதாக ஒரு 0.001% இக்கட்டு வந்தால் கூட நாராயணான்னு ஒரு நாமஸ்மரணம் பண்ணிட்டோம்னா
எப்படியோப்பட்ட வெளியே வந்தால் கூட அந்த நாமா தான் வரும். மற்ற எல்லா விஷயங்களும் கை விட்டுட்டோம் நம்ம அப்படின்னு. அட்லீஸ்ட் இந்த அந்திம ஸ்மிருதியாவது இருக்கட்டும் அப்படின்னு பரதர் திருக்கட்சி நம்பிகள் மூலியமாக ராமானுஜர் சொன்ன 6 வார்த்தையில் ஒரு வார்த்தை இது வார்த்தை. அந்த நாமாக்கள் அந்திம ஸ்மிருதி அப்படின்னு. அந்த அந்திமத்தை ஸ்மிருதி சொன்னால் போதும் அவனுக்கு மோட்சம். அதான் ஒரு பாசத்தில் பார்த்தோம், ஒரு விருத்தாந்தம் பார்த்தோம். என்னன்னா, தன்னுடைய பையன் பேர் நாராயணன், அதை சொன்னதுனால அவனுக்கு என்ன ஆச்சுன்னா மோட்சம் கிடைச்சது. யமகிங்கர்கள் வரா, விஷ்ணு தூதர்கள் வரா, 2 பேருக்கு சம்பாஷணை. அந்த சம்பாஷணையே ஒரு உபன்யாசம் பண்ணலாம், அவ்வளோ நல்லாயிருக்கும். அந்த சம்பாஷணை என்ன சொல்கிறா அப்படின்னா, சரி அவளை எல்லாம் வாழ்க்கை ஃபுல்லாக பாவம் தான் பண்ணிட்டான், சரி கடைசியாக என்ன சொன்னான் அப்படின்னா கடை போயிட்டு. சில பேர் வருவா, வாக்குவாதத்துக்கு வருவா, அப்படின்வா. சரிங்க வாங்க இந்த கொஸ்டின் பதில் சொல்லுங்க அப்படின்னா ஒரு 2 நிமிஷம் சைலண்டாக இருப்பா, அப்படியே திரும்பி போயிடுவான். ஏன்னா அதுக்கு பதில் இருக்காது. அதான் அந்த வாதத்தில் வெல்றதுன்னுவான். இந்த ராமானுஜர் பல நம்ம வைஷ்ணவ இவாளெலாம் வாதத்தில் வென்றவர்கள். எதனாலன்னா நம்ம சித்தாந்தம் அந்த ஸ்ட்ராங். ஸ்ரீ வைஷ்ணவ சித்தாந்தத்தில் இருக்கிற விசேஷம் என்னென்னா, வாதத்தில் ஈஸியாக வெல்லலாம். ஏன்னா அவனுக்கு உண்டான அந்த பலம். பெரியாழ்வாரே பார்த்தோம், வாதத்தில் போய் வென்று ஜெயிச்சு அவனுக்கு இருக்கிற அந்த இதை மனசில் இருக்கிற கிளேஷத்தை சந்தேகத்தை நிவர்த்தி பண்ணி பட்டத்து யானையோட வந்தான்னு பார்க்குறோம்ல. அப்படிப்பட்ட விசேஷம் நம்மளோட சம்பிரதாயத்தில் இருக்குது. அப்படிப்பட்ட எம்பெருமான், அவனை நாம் சேவிக்க வேண்டும், அவனை நாம் போற்றி புகழ வேண்டும், அவன் நாமாக்களை சொல்ல வேண்டும், அவன் நாமாக்களை நினச்சிட்டே இருக்கணும். சும்மா இருக்கும்போது என்ன பண்ணலாம்னா உட்காந்து நாமாக்கள் நினச்சிட்டு இருக்கலாம். அப்படிப்பட்ட விசேஷனம் எல்லாம் இந்த சம்பிரதாயத்தில் உண்டு. அது ஆண்டாள் சம்பிரதாயம். ஏன் ஆண்டாள் நம்ம சம்பிரதாயம் ஆண்டாள் வைஷ்ணவ சம்பிரதாயம்னு சொல்கிறத விட ஆண்டாள் சம்பிரதாயம்னு சொல்லலாம். ஏன்னா இவ சொன்னதுக்கப்புறமா தான் நமக்கு அந்த என்ன பद्धதினே தெரியுது. எல்லாம் அஜ்ஞானத்திலே தான் இருப்போம், எல்லாரும் தூங்கிட்டு இருக்காம நம்மளும் தூங்கிட்டு இருக்கோம் இல்லையா. அதுலேருந்து எழுப்பி நமக்கு இந்த ஆண்டாள் சம்பிரதாயத்தை சொன்னால் அதுதான் ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயம். அந்த சம்பிரதாயத்தை நாமும் கடைப்பிடிப்போம். எப்படின்னா இந்த நாம சங்கீர்த்தனான்னு சொல்லி கடைப்பிடிப்போம். நாளைக்கு பாசுரம் கடைசி பாசுரம். அந்த பாசுரத்தில் சின்ன பொண்ணா, நாளைக்கு இருக்கிற பொண்ணு சின்ன பொண்ணு. என்னடா இவாளே சின்ன பொண்ணு தானே அப்படின்னா, அதை விட சின்ன பொண்ணு. அவள் என்ன பண்ணுறான்னா அவளுக்கு இவளுக்கு சம்பாஷணையே நடக்குது, அழகான சம்பாஷணை. அது என்ன சம்பாஷணை நாளைக்கு பார்ப்போம். ஸ்ரீ அமிர்தவல்லி நாயிகா சமேத ஸ்ரீ ஹரிதவாரண பரபிரம்மணே நமः. அஸ்மத் குருபியோ நமः. அஸ்மத் சர்வகுருபியோ நமः. ஸ்ரீமதி ராமானுஜாய நமः. ஸ்ரீமத் தாசரதை மகாகுரவே நமः.